அப்பா வந்து ஒரு பிரமாதமான கிரியேட்டரை தவிர ஒரு கிரேட் பிஸ்னஸ் மேன் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் பிஸ்னஸ் தெரியாது. அவர் பிஸ்னஸ் ஸோ அப்பா பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம சம்பாதிக்கிறோம், எல்லாரும் சம்பாதிக்கட்டும். இளையராஜா மாமா சாங் ரெக்கார்ட் ஆகும்போது சாங் ரெக்கார்ட் ஆகல. கரண்ட் கட் ஆகுது. கூட இருக்கிறவங்களே வேண்டாங்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ரெக்கார்ட் பண்ண சொல்லு அப்படிங்கிறாரு. ஏன்னா இவருக்கு தெரியும். இவரே பாதி படம் பஞ்சவர்ணாச்சலமா இவரை டிஸ்கார்ட் பண்ணி அதுக்கப்புறம் இவர் ஜெயிச்சு வந்தவர். ஸோ அதுதான் அவருக்கு வந்து அன்னைக்கு அதை பெருசா எடுத்துக்க வேண்டாம்னு தோணி இருக்கும்னு நினைக்கிறேன். வீரால வந்து கொஞ்சம் கொஞ்சம் சாங் வந்து ரஜினி சார் பிடிக்கல. ஏன்னா ஒரிஜினல் தெலுங்கு வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஆலாப் சாங்காக இருக்கும், ஒரு கர்நாடிக் மியூசிக் சாங்காக இருக்கும், நாகேஷா இருக்கும், மோகன் பாபு சார் இருக்கும். ஸோ அப்பா என்ன பண்ணுறாரு, ஒரு மெலடி ஆக்குறாரு. ரஜினி சார்கள் சுத்தமாக உடன்பாடில் எங்களெல்லாம் சண்டை போடுறாரு. நல்லா இல்லைன்னா வேறு சாங் ஷூட் பண்ணுங்க. இதே பொழப்பா போச்சு உங்களோட ஆரம்பத்துலேருந்து, இதே இப்படிதான் சொல்லுறாரு. இதே பொழப்பா போச்சு. இன்னைக்கு இவ்வளோ சிஜி இருக்குல்ல, திருப்பி மைக்கேல் காமராஜன் பண்ணலான்னு அட்டம் பண்ண எல்லாரும் பயப்படுறாங்க. நான் ஹிந்தி வரைக்கும் போய் மோதிட்டு வந்துட்டேன். எம்ஜிஆர் சாருக்கும் கவிஞரையாவுக்கும் ஏதோ ஒரு சின்ன மன வருத்தம். எம்ஜிஆர் சாருக்கு கவிஞரையா பாட்டு எழுதுறதுக்கு கூப்பிடுறாங்க. அப்பா தான் போய் உட்காந்து எழுதுறாங்க. பொன்னெழில் பூத்தது புதுவானில் என்ற ஒரு சாங்கு. இது எம்ஜிஆர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. எம்ஜிஆர் வந்து நான் விளையாடுறீங்களா, கவிஞர்கிட்ட எழுதி வாங்கிட்டு வந்துட்டு பஞ்சு பேரை போட்டுக்க சொன்னாரா கவிஞரை. ஸோ அப்போ எம்எஸ் விஸ்வநாதன் சாரே போய் சொல்லுங்க, இல்லை எம் முன்னாடி தான் எழுதுனா அப்படின்னா எம் முன்னாடி இன்னொரு பாட்டு எழுத சொல்லுங்க. அதே மாதிரி வாலி சார் எனக்கு ஒரு இன்சிடென்ட் சொன்னார். உங்க அப்பா என் பாட்டு எழுதுறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டான் தெரியுமா அப்படின்னாரு. இல்லையா, ஒரு நாள் பிரசாதுக்கு போனேன், வந்தான் எதிரில், டே பஞ்சு, கதை எழுதுற, வசனம் எழுதுற, திரைக்கதை எழுதுற, படம் எடுக்கிற, டைரக்ட் பண்ற, ஃபைனான்ஸ் பண்ற, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ற, இந்த பாட்டையும் நீயே எழுதுனா நான் என்னடா பண்றது அப்படின்னாராம். நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பா. ஸ்கிரிப்ட் விஷயமா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்டுக்கும் இன்னொரு ஸ்கிரிப்டுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு பூனா ஒரு கேள்விக்குறிக்கும் ஒரு மயங்குகிறாள் மாதுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு சகலகாலாவனுக்கும் ஒரு 6லேருந்து 60 வரைக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு முரட்டுக்காலைக்கும் ஒரு எங்கேயோ கேட்டகர்களுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ அழகா இருந்த கமல் சாரை கொண்டு வந்து ஒரு பல்லெல்லாம் வச்சு அவரை வந்து ஒரு கோமாளி மாதிரி ஆக்கி ஒரு இன்னசென்ட்டாக பண்ணி அதை எவ்வளோ ப்ரொடியூசர்ஸ் அதை விரும்பியிருப்பாங்க. ஸோ என்ன பண்ணாருன்னா வந்து கமர்ஷியல் படம் எல்லாம் வந்து வெளியில் ப்ரொடியூசர்ஸுக்கு, எக்ஸ்பெரிமெண்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் நம்மளே பண்ணுவோம்னு சொல்லி ஆரம்பிச்சது தான் ப்ரொடக்ஷன் இண்டிபெண்ட்டாக அவர் ஆரம்பிச்சதுக்கான காரணம். அதாவது இது பண்ண வேணாம் பண்ணு சார், இது பண்ண வேணாம் பண்ணு சார், இது பண்ண வேணாம் பண்ணு சார், நிறைய விஷயங்கள் ரஜினி சார் சொல்லியிருக்காரு. தைரியமாக பண்ணுங்கன்னு சொல்லி பண்ணது தான் வந்து போன ஒரு கேள்விக்குரிய 6லேருந்து 60 வரை எங்கேயோ கேட்ட குரல். அதே மாதிரி விஜயகாந்த் சாருக்கு வந்து வைதேகி காத்திருந்தாள். அந்த ஒரு மொனாட்டனியை பிரேக் பண்ணணும். அது ஒரு ட்ரெண்டாகவே வச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன். அப்போ அது அவரோட ஸ்டைலாகவே அதை வச்சிருந்தார். கவிதை போட்டியெல்லாம் ஏதோ நடக்கும்போது ஏதோ எழுதி கொடுத்துருக்காரு. கவிஞர் கேட்டிருக்காரு, இது யார் எழுதுனேன், பஞ்சு தான் எழுதுனேன். எங்கடா என்னடா இவ்வளோ நல்லா எழுதுற, என்ன பண்ணுறேன், ஸ்டுடியோவில் இருக்குன்னு. ஸ்டுடியோவில் இருக்கிறவனுக்கும் எழுதுறவனுக்கு என்னடா சம்பந்தம்னு சொல்லி தான் கவிஞர் வந்து சரி நாளை காலையில் வந்துடு. அப்பாவுடைய குருகுலமே அதுதான், கவிஞரையா வீடு தான். கவிஞரையாவோட நான் அதெல்லாம் நிறைய சொல்லுவேன். எங்கள் அப்பாவுக்கும் கவிஞரையாவுக்குமே வாழ்க்கையே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா 2 பேருமே காசை பற்றி கவலைப்பட்டதில்ல, 2 பேருமே உறவுகளுக்கு மரியாதை கொடுத்தவங்க, 2 பேருமே நண்பர்களுக்கு மரியாதை கொடுத்தவங்க, 2 பேருமே அவங்களாலே வஞ்சிக்கப்பட்டவங்க. வணக்கம் சுப்பு சார். வணக்கம். சாரை பற்றி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரியும். அவரோட டே டு டே வாழ்க்கையில் அவர் எப்படி இருப்பார்? ஏன்னா நீங்கள் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கீங்க, எப்படின்னா வெளி உலகத்தில் வந்து அவர் ரொம்ப பிஸியாக இருப்பார், அப்படி இருப்பார். ஸோ அவர் வீட்டில் வந்து அவர் ரொட்டீன் எப்படி இருக்கும்? வீட்டில் அப்படின்றதெல்லாம் எதுவும் கிடையாது. அப்பா வந்து நாங்கள் பார்க்குறதே வந்து ரொம்ப அபூர்வமாக இருக்கும். ஏன்னா வந்து 3/4 நேரம் உட்லண்ட்ஸில் தான் இருப்பாங்க. ஒரு சாட்டர்டே சண்டே மோஸ்ட்லி வருவாங்க வீட்டுக்கு. அந்த டைம் தான் நாங்கள் அவங்களோட, நாங்களும் அப்போ தான் எங்களுக்கு ஸ்கூல் லீவ் இருக்கும். ஸோ அப்போ தான் நாங்கள் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். வந்தாருன்னா ஜாலியாக இருப்பார். அவர் எங்களை நிறையா, அவருக்கு அந்த சைனீஸ் ஃபுட்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போ வந்து ரொம்ப ஃபியூ சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் தான், இப்போ மாதிரி தெருவு பொண்ணுலாம் கிடையாது. ஸோ கூப்பிட்டு போவார். ஹீஸ் அ ஃபுட்டி, பேசிக்லி லவ்ஸ் ஃபுட். ஸோ மோஸ்ட்லி ரெஸ்டாரண்ட்ஸ் தான் போவோம் அப்பாவோட வெளியே போகிறதுன்னா. பீச்சு, பார்க், சினிமா அதெல்லாம் அதெல்லாம் எங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ எங்களுடைய ஒரே இது அவரோட அவுட்டிங் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் போகிறது தான். நீங்கள் ஒரு ரெப்யூட்டடான ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்கள் ஸ்கூலிங்ஸ் எப்படி இருந்துச்சு? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து இப்போ நீங்கள் ஒரு பெரிய ரெப்யூட்டடான ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கிறப்போ அவங்க எப்படி அதை பார்ப்பாங்க, நீங்கள் அதை எப்படி போர்ட்ரே பண்ணுவீங்க? அதுக்கான எந்த ஸ்கோப்பையுமே எங்கள் அம்மாவும் கொடுக்கல, அப்பாவும் கொடுக்கல. நம்ம வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டி வீட்டிலேருந்து வரோங்கிற அது எங்கள் மண்டையில் ஏற்றவே இல்லை. நாங்கள் வி வர் ஜஸ்ட் another ஸ்டூடெண்ட் இந்த ஸ்கூல், அவ்வளோதான். நாங்கள் செலிபிரிட்டி வீட்டிலேருந்து வந்தோம், நாங்கள் அது இது எதுவுமே கிடையாதுங்க. அது ப்ராப்ளி எங்கள் 4 பேருமே எங்கள் அப்பா அம்மா அப்படி தான் வளர்த்தாங்க. சரி, இப்போ நீங்கள் ஸ்கூலில் வந்து படிச்சுட்டு இருந்திருக்கீங்க. எல்லாரும் ஸ்கூலில் வந்து சில சேட்டைகள்லாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்கள் அப்பா வந்து நீங்கள் பண்ண ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அவர் கொடுத்த பனிஷ்மெண்ட் ஏதாவது இருக்கா? இல்லை, நான் வந்து சினிமாவுக்கு வரணும்னு முடிவு பண்ணிவிட்டு 7th ஸ்டாண்டர்டில் வந்து ஜப்பான் கல்யாணராமனுக்கு அவுட்டோர் போகிறோம். ஜப்பான் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கேயே நம்மளுக்கு சினிமா தான் மைண்டு ஃபிக்ஸ் ஆகிடுது. ஸோ அப்போ வந்து இல்லை இது டூ யங் ஃபார் யூ டு டிசைட், படி, ஒரு டிகிரி அது முடிச்சிரு,
அப்படிங்கிறாரு. இல்லை நான் சினிமாவுக்கு தான் வரணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், 8ல் வந்து ஒரு 2 சப்ஜெக்டில் நானாகவே ஃபெயில் ஆகிறேன். ஃபெயில் ஆகிட்டு சரி அப்பாட்ட இதை காமிச்சா பிரச்சனையாகும், அவங்களா ஸ்கூலில் டிசி கொடுக்கட்டுன்ட்டு கையெழுத்து நானே போட்டு கொடுத்துட்டேன். அப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சி சிவில் டர்ன் அவுட் 2 அரை பழக்குன்னு வந்துச்சு. படிச்சு தான் ஆகணும் அப்படின்னாங்க. சரி 2 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனால் படிக்க வைக்கிறாங்க, திருப்பி நம்ம என்ன பண்ணலான்ட்டு 9th ஸ்டாண்டர்டில் எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபெயில் ஆனேன். அப்புறம் டிசைட் பண்ணிட்டார், சரி இது படிக்க வைக்க முடியாது, ஒழுங்காக அது ஆசைப்படுறது அதுக்கு கற்றுக் கொடுத்துரும் அதுக்குன்னு சொல்லி அப்புறம் எனக்கு சினிமாவுக்கு கொண்டு வந்தேன். எங்கள் ஆஃபீஸ்லே பாலகோபி அண்ட் கோபி அண்ணனும் நம்ம நாச்சியாபுரம் நாகப்பன் சார் தான் இப்போ நம்ம ப்ரொடக்ஷன்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன 4th அசிஸ்டண்ட்டாக போட்டார். ஸோ அப்படி சரி அந்த மாதிரி தான். அப்பா வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்காரு. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஃபிலிம் ஸ்டார்ஸோட கனெக்ட்லாம் இருக்கும் நிறையா, சரிங்களா? ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி? இல்லை அதான் சொல்கிறேனே, எங்களுக்கு வந்து அந்த அந்த போதையை வந்து மண்டையில் ஏற்றவே இல்லை. இளையராஜா மாமா வராங்க, இளையராஜா மாமா வந்தாங்க, ரஜினி அங்கிள் வந்தாங்க, ரஜினி அங்கிள் வந்தாங்க, கமல் அங்கிள் வந்தாங்க, கமல் அங்கிள், இப்படி சின்ன வயசுலேருந்தே எல்லாரையும் பார்த்து பார்த்து அந்த வீட்டுக்குள்ளேயே அந்த மூசா செட் ஸ்ட்ரீட்டில் வீட்டில் வந்து நாங்கள் இருந்தது அப்பா ஆரம்ப காலத்தில். ஓகே. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் 2 போர்ஷன், அது இந்த போர்ஷனில் நாங்கள் எல்லாம் இருப்போம், அந்த போர்ஷனில் வந்து அது ஒன்லி ஃபார் அப்பா, அது அப்பாவோட ப்ரொடக்ஷனுக்கு ஆர்டிஸ்ட் வரவங்க. ஸோ எல்லாருமே சின்ன வயசுலேருந்து பக்கத்து வீட்டில் இப்போ இப்படியே பார்த்து 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 எனக்கு யாருமே வந்து ஒரு பிரமிப்பாவோ ஒரு மாயையாவோ எனக்கு உண்மையிலே ஃபீல் ஆகல. எல்லாருமே நம்மளுக்கு ஃபேமிலி மாதிரி தான் பழகிட்டோம் அப்படியே. சின்ன வயசுலேருந்தே ரஜினி அங்கிளோட, கமல் அங்கிளோட, எல்லாரோடையும் ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி, சிவாஜி அப்பாவோட, ஸோ எல்லாருமே வந்து ஒரு இளையராஜா மாமாவோட இப்படி பழகிட்டதுனால அதுக்கப்புறம் எதுவுமே எனக்கு பிரம்மையாகவும் பிரம்மாண்டமாகவும் தெரியல. அப்பாவோட இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி ஒர்க்கை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அதை பற்றி ஏதாவது விஷயங்கள் சொல்லுங்கள். இல்லை அப்பா வந்து ஆக்சுவலாக வந்து இந்த இன்னைக்கு இருக்கிறவங்க நிறைய பேருக்கு வந்து அப்பா வந்து ஒரு பாடம். எப்படி பாடம்னா, இன்னைக்கெல்லாம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர்ல எல்லாம் ரொம்ப தோன்றுறாங்க, எடுத்தோடனே ஜெயிச்சிடணும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே இருக்கு. அது இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ல நான் பார்க்குற 90% அப்படிதான் இருக்காங்க. ஆனால் அப்பாவுக்கு இண்டஸ்ட்ரியில் பேரே பாதிப்படம் பஞ்சவர்ணாச்சலம். பாதிப்படம் பஞ்சவர்ணா. ஆமா, அவர் படம் கதை எழுதினாதான் அந்த படம் பாதியில் நின்றுடும். கிட்டத்தட்ட ஒரு 5 படம் நின்று இருக்காரு. ஒரு படம் 2 படம்லாம் இல்லை, 5 படம் அவருக்கு நின்று இருக்கு. அதுக்கப்புறம் தான் அவர் ரைட்டராக ஜெயிச்சு வந்தார். ஸோ சினிமாவில் வந்து ஒரு ஜிங்ஸ் இருக்கு, ஒருத்தருக்கு இதுதான் முதிரை குத்திட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். அவர் ராசி இல்லைங்க அப்படின்னு, அப்போ ராசி இல்லைன்னு சொல்லி ஒரு பெரிய ஆக்டர் சொல்லிட்டு அப்பா சொல்லலாமா? வேணாம், அப்பா வந்து அந்த படத்துல இருந்து தூக்கிட்டார். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிச்சு அவர் அப்பாவோட பேனர்ல நடிச்சார். அவர் தான் எங்களுக்கு இதெல்லாம் சொன்னார். அப்பா சொல்ல மாட்டாங்க இதெல்லாம், அவர் தான் சொன்னார் என்கிட்ட. பஞ்சு ஒரு மாதிரிடா, நான் அன்னைக்கு மாட்டேன்னு சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு போட்டியா ஒரு 10 பேரை உருவாக்கி என்னை காலி பண்ணிட்டான், அதுக்கப்புறம் என்னையே கூப்பிட்டான்டா, எனக்கு அதான் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அதனால வந்து தோல்விகள் வந்து துவள வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு வந்து அப்பா ஒரு பெரிய உதாரணம். அதுக்கப்புறமும் ஜெயிச்சு தானே வந்தார், வந்து கோல வச்சுட்டாரு. அப்பாவோட இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம், அப்பா வந்து ஒரு எழுத்தாளராக எல்லாருக்கும் தெரியும், ஒரு இயக்குனராக தெரியும், ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு ஐடியாஸ் எப்படி வந்துச்சு? இல்லை ப்ராபப்ளி வந்து அப்பா வந்து நான் அப்பாட்ட பேசின வரைக்கும்னா அப்பாவோட சில ஸ்கிரிப்ட்ஸை வந்து நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து அப்பா நல்லா ரைட்டர் ஆனதுக்கு அப்புறமும் சில அவருக்கு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும்னு ஆசை அப்பாவுக்கு. ஸ்கிரிப்ட் விஷயமா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்டுக்கும் இன்னொரு ஸ்கிரிப்டுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு பூனா ஒரு கேள்விக்குறிக்கும் ஒரு மயங்குகிறாள் மாதுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு சகலகாலாவலவனுக்கும் ஒரு 6லேருந்து 60 வரைக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு முரட்டுக்காலைக்கும் ஒரு எங்கேயோ கேட்டகர்களுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே வந்து கமர்ஷியலாக படம் பண்ணணும் அப்படின்றது தான் எல்லா ப்ரொடியூசருக்குமே ஆசையாக இருக்கும். அப்பாவுக்கு வந்து எப்படின்னா ஒரு வித்தியாசமான படம் பண்ணணுன்றது ஆசையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கதைகளை வந்து சில ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து பண்ணுறது, இப்போ 6லேருந்து 60 வரை ரஜினிகாந்த் வச்சு பண்ணணும்னு சொன்னால், ரஜினி சார் வச்சு பண்ணணும்னு சொன்னால் எவ்வளோ பேர் அன்றைக்கி ரெடியாக இருந்திருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அது நானே பண்ணுறேன். இப்போ அழகாக இருந்த கமல் சாரை கொண்டு வந்து ஒரு பல்லெல்லாம் வச்சு அவரை வந்து ஒரு கோமாளி மாதிரி ஆக்கி ஒரு இன்னசென்ட்டாக பண்ணி அதை எவ்வளோ பேர் அன்றைக்கி எவ்வளோ ப்ரொடியூசர்ஸ் அதை விரும்பியிருப்பாங்க. ஸோ என்ன பண்ணாருன்னா வந்து கமர்ஷியல் படம் எல்லாம் வந்து வெளியில் ப்ரொடியூசர்ஸுக்கு, எக்ஸ்பெரிமெண்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் நம்மளே பண்ணுவோம்னு சொல்லி ஆரம்பிச்சது தான் ப்ரொடக்ஷன் இண்டிபெண்ட்டாக அவர் ஆரம்பிச்சதுக்கான காரணம். சில அவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ரியில் பார்த்துருந்தீங்கன்னா ரஜினி சார் சொல்லியிருப்பாரு, அதாவது இது பண்ண வேணாம் பண்ணு சார், இது பண்ண வேணாம் பண்ணு சார், இது பண்ண வேணாம் பண்ணு சார், நிறைய விஷயங்கள் ரஜினி சார் சொல்லியிருக்காரு. அப்போ ஒரே வார்த்தை தான் சொன்னேன், பண்ணி பார்ப்போம் ரஜினி சார், நல்லா எல்லாம் தூக்கி போட்டு அந்த ஸ்டைல் தான் நம்மளுக்கு கையில் இருக்கே, அது எப்போ வேணால் பண்ணிக்கலாம், இது ஒன்று ட்ரை பண்ணுவோம், நல்லா வரலாம் தூக்கி போட்டுருவோம்.
இதுதான். சாருக்கு ரஜினி சார் ஸ்டைலே சொல்லிட்டாங்க. இது வரலன்னா தூக்கி வச்சுட்டு நம்ம ஸ்டைலில் ஒரு படம் பண்ணிப்போம், என்ன இடப்போகுது, வாங்க பண்ணுவோம், தைரியமா பண்ணுங்கன்னு சொல்லி பண்ணதுதான் வந்து போன ஒரு கேள்விக்குரிய 6ல் எங்கேயோ கேட்ட குரல். அதே மாதிரி விஜயகாந்த் சாருக்கு வந்து வைதேகி காத்திருந்தாள். அந்த ஒரு மொனாட்டனியை பிரேக் பண்ணணும். இது வந்து அது ஒரு ட்ரெண்டாவே வச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன். அப்ப அது அவரோட ஸ்டைலாவே அதை வச்சிருந்தார். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ கண்ணதாசன் அவர்கள், கவிஞர் கண்ணதாசன் அவர்களோட அசிஸ்டண்ட்டாக அப்பா ஒர்க் பண்ணுறதா கேள்விப்பட்டிருந்தோம். ஸோ அதை பற்றி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, ஷேர் கவிஞருடைய அண்ணன் பையன் தான் அப்பா. கண்ணதாசனையோட சொந்த அண்ணன் பையன் தான் அப்பா. ஸோ அப்பா வந்து ஏஎல்எஸ் ஸ்டுடியோவில், அவரும் அதே தான் சின்ன வயசுல. ஏன்னா ப்ராப்ளி அதனால தான் என்ன விட்டாருன்னு நினைக்கிறேன். அவரும் 14 வயசுல ஊரை விட்டு வந்து ஏஎல்எஸ் ஸ்டுடியோவில் வந்து அப்போவும் அதான் சொல்கிறேன். அப்போது எங்கள் அப்பாவுடைய சித்தப்பா 2 பேருமே சினிமாவில் இருக்காங்க. ஏஎல்எஸும் சினிமாவில் இருக்காங்க, ஏஎல்எஸ் ஐயாவும் கண்ணதாசனையாவும் சினிமாவில் இருக்காங்க. ஸோ ஏஎல்எஸ் ஐயாட்ட வந்து சேர்றாங்க. ஏஎல்எஸ் ஐயாட்ட வந்து சேர்ந்தா அவர் ஏஎல்எஸ் என்ன சொல்கிறாரு, சரி உன்னை ஸ்டுடியோவில் வந்து இன்சார்ஜாக போடலான்னு சொல்லிட்டு செட்டில் வந்து அங்கே ஆணி இதெல்லாம் அந்த காலத்தில் ஸ்டுடியோ தான் எல்லாமே மெயின்டைன் பண்ணும். செட் ப்ராப்பர்ட்டிஸு, ஒரு ஃபேன் வேணும், ஒரு வெத்தலை டப்பா வேணும், ஒரு சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டிஸ் மெயின்டைன் பண்ணலாம் ஸ்டுடியோவிலே தான் இருக்கும். ஸோ அதுக்கு இன்சார்ஜாக போடுறாங்க அப்பாவை. ஸோ இங்கே அப்பாவுக்கு என்னென்னா வந்து இது பத்தாது, நம்ம பெருசாக ஏதாவது செய்யணும். ஒரு ஸ்டுடியோ இன்சார்ஜாக இருந்தால் என்ன ஆக முடியும், அடுத்தது ஒரு மேனேஜர் ஆக முடியும். ஸோ அப்பாவுக்கு வந்து அது வேறு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்களா, அங்கேருந்து நடந்து சாரதா ஸ்டுடியோவில் நடந்து ராயப்பேட்டாவில் வந்து அப்போ தென்றல் ஆஃபீஸ், கண்ணதாசனியாவுடைய வாரந்தோறும் வெளிவர ஒரு பத்திரிகை. அந்த ஆஃபீஸ்க்கு வந்து உட்காந்து அங்கே ப்ரூஃப் கரெக்ஷனு, அந்த வர லெட்டர்ஸ் படிக்கிறது, செக்ரிகேட் பண்ணுறது, அதை கவிஞருக்கு கொடுக்கறது, அந்த மாதிரியான. அப்போ கவிஞர்கிட்ட கூட டேரெக்டாக போக முடியாது, அங்கே இருந்த மற்றவங்கள்ட்ட கொடுத்து இது பண்ணுறது. அப்புறம் இந்த கவிதை போட்டியெல்லாம் ஏதோ நடக்கும்போது இது ஏதோ எழுதி கொடுத்துருக்காரு. கவிஞர் கேட்டிருக்காரு, இது யார் எழுதுனேன், பஞ்சு தான் எழுதுனேன். எங்கடா என்னடா இவ்வளோ நல்லா எழுதுறேன், என்ன பண்ணுறேன், ஸ்டுடியோவில் இருக்குன்னு. ஸ்டுடியோவில் இருக்கிறவனுக்கும் எழுதுறவனுக்கு என்னடா சம்பந்தம்னு சொல்லி தான் கவிஞர் வந்து சரி நாளை காலை வந்துடு. இப்போ ஏஎல்எஸ்ட்டு போய் எப்படி சொல்கிறது, அப்பாவுக்கு அந்த பயம். ஏன்னா ஏஎல்எஸ் பயங்கர ஸ்ட்ரிக்ட். ஏஎல்எஸ் வந்து நாங்கள் நார்மலாக அவர் சொல்கிறது வந்து த மோஸ்ட் டிசிப்ளின் மேன் இன் அவர் ஃபேமிலி அண்ட் ஒன்லி டிசிப்ளின் மேன் இன் அவர் ஃபேமிலி. ஏஎல்எஸ் ஐயா வந்து அப்படி இருப்பார். அதாவது ஒரு விஷயம், அதாவது ஒரு முருங்கைக்காய் கூட ஒரே அளவில் இருக்கணுமா இருக்கு, இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டிசிப்ளின்டான ஒரு கேரக்டர். இப்போ அவர்கிட்ட போய் இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படி எப்படின்னு சமாளித்து சொல்லாமல் கொள்ளாமல் நைட்டோட நைட்டாக பேக் எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகிட்டார். அங்கேருந்து வந்து கவிஞரையாட்ட வந்து சேர்ந்துட்டார். கவிஞரையோட சேர்ந்தோன்னா அது ஒரு பெரிய ட்ராவல். அது கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அப்பா கவிஞர் இறக்குற வரைக்கும் கவிஞரோட அசிஸ்டண்ட்டாக தான் ட்ராவல் பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட். ஸோ அது வந்து அப்பாவுடைய குருகுலமே அதுதான், கவிஞரையா வீடு தான். கவிஞரையாவோட நான் அதெல்லாம் நிறைய சொல்லுவேன். எங்கள் அப்பாவுக்கும் கவிஞரையாவுக்குமே வாழ்க்கையே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். கவிஞருக்கும் ஃபஸ்ட்டு வந்து 2 லைன் தான் எழுதுவார் பாட்டு. ஸோ அப்போ எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்களாம், உன் புள்ள 2 லைன் தான் எழுதுனா, 2 லைன் எழுதுனா. இப்போ கவிஞரோட அம்மா சொல்லுவாங்களா, என் பிள்ளைய விட்டா 1000 பாட்டுக்கு அடி எடுத்து கொடுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே பாதிப்படம் பஞ்சு ஒரு நாச்சலம் இப்படி தான் இருக்கும். ஸோ 2 பேரோட லைஃப் கிராஃபே எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் தெரியும். ஏன்னா 2 பேருமே காசை பற்றி கவலைப்பட்டதில்ல, 2 பேருமே உறவுகளுக்கு மரியாதை கொடுத்தவங்க, 2 பேருமே நண்பர்களுக்கு மரியாதை கொடுத்தவங்க, 2 பேருமே அவங்களாலே வஞ்சிக்கப்பட்டவங்க, 2 பேருமே நிறைய ஒற்றுமைகள் அவங்க 2 பேருக்குள்ளுமே இருக்கும். கவிஞர் கேட்டிருக்காரு அப்பாட்ட புக்கெலாம் படிப்பீங்களான்னு. படிப்பேன்னா நான் நிறைய படிப்பேங்கன்னு சொல்லி அப்போ ஒரு 12-13 பேர் சொல்லியிருக்காரு. டேய் உண்மையிலே படித்தா பேர் மட்டும் சொல்லுங்க அப்படின்னாங்க கவிஞர். அப்புறம் ஒரு 2 அந்த புக்கோட சாராம்சம் அந்த கதைகளை சொன்ன அப்புறம் தான் கவிஞர் நம்பினாங்க, ஓ இவங்களுக்கு படிக்கிறான் அப்படின்னு சொல்லி. அப்பாவுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் விஷயங்கள், இப்போ அவர் வந்து ஒரு எழுத்தாளராக இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு ஃபேவரட்டான ஒரு இயக்குனராக யாராவது தெரியுமா அவருக்கு? இல்லை, அவரோட ஃபேவரட் இயக்குனர்னா தெரிஞ்சது தானே எல்லாருக்கும். 33 படம் ஒரு ரைட்டரும் ஒரு டைரக்டரும் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா யார், முத்துராமன் அங்கிள் தான். ஸோ அவரோட அந்த லைஃப் ட்ராவலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். முத்துராமன் அங்கிள் இஸ் another member of the family. அவ்வளோதான். இந்த வீட்டில் இன்னொரு பெரியப்பா தான் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும். இன்றைக்கும் ஒரு காட்ஃபாதராக, இன்றைக்கும் நம்மள ஒரு கேரிங்காக, எப்போவுமே எங்கே பார்த்தாலும் பேசுறது, ஃபோன் பண்ணி கேட்குறது. ஸோ அந்த மாதிரி அப்பாவோட ஃபேவரட் டைரக்டர்ன்ற லிஸ்ட்டில் நான் சொன்னேன் டெஃபினட்டாக முத்துராமன் அங்கிள் தான் சொல்வேன். அதுக்கப்புறம் வந்து அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து கேஆர் சார்னு சொல்லி, அப்பாவுக்கு பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர். ஸோ அவர் டைரக்டராக வந்து அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கரெக்டாக சொன்ன நேரத்துக்கு முடிச்சிடுவார் ஃபாஸ்ட். முத்துராமன் அங்கிள் மாதிரியே டக்குன்னு முடிச்சிருவாங்க, ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க. அதை மாதிரிலாம் ஒரு இது. சார் இப்போ அப்பா வந்து அவரோட தயாரிப்பாளர், இயக்குனர், அந்த மாதிரி நிறைய பரிணாமங்கள் இருந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி அவர் இவ்வளோ ஒரு லெஜெண்டாக இருந்திருக்கிறப்போ, ஸோ அவரோட வழியில் வந்து அந்த இன்ஸ்பிரேஷனில் நீங்கள் ஏதாவது இப்போ
இப்போ கரண்ட் இல்லை இப்போ எனக்கு பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஐம் ஒர்க்கிங் ஆன் ஸ்கிரிப்ட்ஸ். நான் இப்போ 2-3 ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டேன். ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்பா கிட்ட இருந்து நான் வந்து இன்ஸ்பயர் ஆன ஒரு விஷயம்னா வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அவரோட ஸ்கிரிப்ட்ஸ். ரொம்ப ஒரு நெகட்டிவ் ஆன ஒரு விஷயங்களையோ இல்லை அந்த மாதிரி, அதாவது என்ன சொல்றது, சொசைட்டிக்கு மா தேவையில்லாத ஒரு விஷயத்தையெல்லாம் தொட மாட்டார். நீங்கள் மயங்கரால் ஒரு மாதிரில் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். சுஜாதா மேடம் வந்து விஜயகுமார் சார் லவ் பண்ணுவாங்க. ஷி வில் கெட் ப்ரெக்னென்ட். விஜயகுமார் சார் ஏதோ ஒரு சூழ்நிலையில் காணாமல் போயிடுவார். இப்போ வீட்டில் சுஜாதா அம்மா கல்யாணத்துக்கு ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அபார்ஷன் பண்ணுறதுக்கு படாபட் ஜெயிலுக்கு சொல்லாங்க. சரி, நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயம் நம்மளை அறியாமல் நடந்துருச்சு, நம்ம தப்பு இல்லையே இதில், நம்ம ஒன்றும் இது பண்ணல, நம்ம அபார்ட் பண்ணிடலாம், நீ படம் லைஃப்பை கண்டினியூ பண்ணுங்கிறாங்க. போனால் எம்என் ராஜம் டாக்டர், எம்என் ராஜம் அம்மா அபார்ட் பண்ணிடுவாங்க. பண்ணிவிட்டு முடிஞ்சிடும் அது. அதுக்கப்புறம் பொண்ணு பார்க்க போவாங்க. முத்துராமன் சார் வருவார் பொண்ணு பார்க்கறதுக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, அக்கா வந்துட்டோம், ஒரு நிமிஷம் அக்கா வந்துட்டோம்னா எம்எம் ராஜம் அம்மா வருவாங்க. அவங்க சுஜாதா அம்மா பயங்கர ஷாக்கில் இருப்பாங்க. எம்என் ராஜம்மா பொண்ணு ஓகேன்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு நான் பொண்ணோட 2 நிமிஷம் பேசணுன்ட்டு உள்ளே போவாங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் டாக்டர், பொண்ணு ஏதோ ஒரு நாய் கடிச்சிருச்சு, நாய் கடிக்கு வைத்தியம் பார்க்க வந்தேன், நான் உனக்கு வைத்தியம் பார்த்துட்டேன், அதோட அது முடிஞ்சு போச்சு, இப்போ நீ எங்கள் வீட்டுக்கு மருமக அப்படின்ட்டு போயிடுவாங்க. இது வந்து 70s எவ்வளோ பெரிய ஒரு தாட் இது. ஆமாம், ரொம்ப மெச்சூர்டான ஒரு விஷயம். ஸோ அப்போ என்னன்னா, அது எவ்வளோ பாசிட்டிவான ஒரு தாட் கொடுத்துருக்கோன்னு நான் படம் பார்க்கும்போது ஃபீல் பண்ணேன். அப்போ நிறைய பெண்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஏமாற்றப்பட்ட உடனே வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிருப்பாங்க. ஸோ அன்னைக்கு இருந்த சென்சிட்டிவிட்டி ஆஃப் வெர்ஜினிட்டி வாஸ் டிஃப்ரெண்ட். எக்ஸாக்ட்லி. ஸோ நம்ம வாழ்க்கை இதோட ஒருத்தர் நம்மளை ஏமாத்திட்டான், இதோட நம்ம வாழ்க்கையை முடிஞ்சு போச்சுங்கிற ஒரு காலகட்டம் இருந்த பொழுது, இல்லை உன் தப்பு இதில் ஒன்றும் இல்லை, இதுக்கப்புறமும் ஒரு வாழ்க்கை இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவர் நிறைய விஷயங்கள் அதில் பண்ணிகிட்டே வருவார். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப அழகாக டச் பண்ணியிருப்பார். ஸோ நான் படம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ஃபஸ்ட்டு தோன்றதே அதான் வரும், நெகட்டிவிட்டி வேண்டாம், இன்னும் லெட் அஸ் என்டர்டெயின் பண்ணுங்க. அதுதான் அப்பாவோட படங்கள் 90% மேலே பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் தான். ஸோ என்டர்டெயின் பண்ணுவோம், அதை எவ்வளோ நல்லா ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ, எவ்வளோ நல்லா சொல்ல முடியுமோ அப்படி சொல்லுவோம். அதில் ஒரு மெசேஜும் வச்சு, அதில் ஒரு மெசேஜ் எங்கேயோ கேட்ட குரலையும் அதான் பண்ணியிருப்பாரு. சாரோட ப்ளஸ்ஸே வந்து அவரோட எழுத்து, ஐ மீன் அவரோட ரைட்டிங் ஸ்கில்ஸ் தான். அது அவரோட எழுத்துக்களே அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ அவரோட அதை பற்றி சில விஷயங்கள், அதில் ஒரு ப்ளஸ்ஸான ஒரு விஷயங்களை பற்றி நீங்கள் பார்த்து வியந்த விஷயங்களை பற்றி சொல்லுங்கள். இல்லை, நான் கேள்விப்பட்ட விஷயங்கள், அப்பா ஒரு கனகாசனிய ஃபங்க்ஷனில் பேசினது, கவிஞர் சொல்கிற ஸ்பீடுக்கு பாட்டு எழுதணுங்கிறது வந்து ஹியூமன் கெப்பாசிட்டியில் கிடையாது அப்படின்னுவார். ஏன்னா அந்த ஸ்பீடுக்கு எழுதணும்னா அவருக்கு திருப்பி கேட்டால் அந்த வார்த்தை வராதுங்க. இன்னொரு வாட்டி சொல்லுங்கன்னு சொன்னால் கவிஞருக்கு அது அந்த ஃப்ளோவில் சொல்கிறது தான், அருவி கொட்டுற மாதிரி தான், அந்த ஒரு ஃப்ளோ தான். சொல்லிட்டு படி அப்படின்னு வரான், அந்த ஸ்பீட்லேயே படிக்கணும். ஸோ அப்பா வந்து அவராகவே ஒரு ஷார்ட் ஹேண்ட் மெத்தடை கண்டுபிடிச்சிக்கிட்டார். அவரை அன்பே ஆறு உயிரேனா ஆப்பே ஆறேன்னு எழுதிட்டு வரான், அப்புறம் ஃபில்லப் பண்ணார். ஸோ அவரே அந்த ஃபர்ஸ்ட் வேர்ட் லாஸ்ட் வேர்டை வச்சுக்கிட்டு கடை அவராக ஒரு ஷார்ட் ஹேண்ட்லாம் அவர் படிக்கல. ஸோ அவராகவே ஒரு ஷார்ட் ஹேண்ட் மெத்தட் அவருக்கு கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அதை ஃபுல்லாக எழுதி கவிஞர் சொல்கிற ஸ்பீடுக்கு எழுதிட்டு கவிஞருக்கு அதை படிச்சு காமிச்சு அப்புறம் காப்பி எடுப்பாங்க. அப்புறம் தான் அதை ஃபுல்லாக எழுதி மியூசிக் டைரக்டர் கொடுக்குறதோ, லிரிக் ரைட்டர் சிங்கர்ஸ் கொடுக்குறதோ, அதெல்லாம் அப்புறம் தான். ஸோ இது வந்து கவிஞரோட ஒரு ஃபங்க்ஷனில் வந்து அப்பாவே ஸ்டேஜில் சொன்னது. ஸோ அதே மாதிரி வந்து அப்பாவுக்கு வந்து எழுதுறது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஆர்வம். ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே அவருக்கு வந்து எழுதணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்திருக்கு. அது கவிஞரோட ட்ராவல் ஆகும்போது இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் நான் சொல்லுவேன், அப்பாவோட படத்தில் எல்லா சாங்ஸும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹிட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5,000-6,000 பாட்டுக்கு மேலே கவிஞர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி எந்த பாட்டு ஒர்க் அவுட் ஆகும், எந்த பாட்டு ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறது வந்து அவங்களுக்கு அது அப்படியே மனப்படமாக இருக்கும். பை நேச்சர் வந்து அப்பா ஒர்க் பண்ண எல்லா படமுமே பார்த்தீங்கன்னா சாங் சூப்பர் ஹிட்டாக. படம் ஓடல, சில படங்கள் ஃபெயிலியர் ஆயிருக்கு, சில படங்கள் பிரமாதமாக போயிருக்கு. பட் சாங்ஸ் பார்த்தீங்கன்னா பிரமாதமாக எல்லா படத்துலையுமே எக்ஸ்ட்ராடனரியாக சாங்ஸ். அதுக்கு அவருக்கு இருந்த அந்த மியூசிக் மேலே இருந்த ஒரு லவ் அண்ட் சென்ஸ், அது வந்து ஒரு பெரிய ஹெல்ப் ஆகும். ஐயாவோட எழுத்துக்கள் பற்றி ராதிகா மேம் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஐயாவோட ஆயுதமே வந்து அவரோட பேனா தான். ஸோ அந்த பேனா இருக்கா சார் உங்ககிட்ட? என்கிட்ட ஞாபகத்தமாக வச்சுருக்கீங்களா? ஸோ இப்போ அப்பா எழுதின வசனங்கள் இருக்குல்ல, ஸோ அதில் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு வசனங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை சொல்லுங்கள். இல்லை, அப்பாவோட வசனங்கள் வந்து எப்படி சொல்கிறதுனா வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும், மெசேஜ் கன்வே பண்ணல ரொம்ப. அப்போ வந்து ஒரு மைத்தாலஜிலேருந்து ட்ராமாவுக்கு வரும்போது வசனங்கள் வந்து பக்கம் பக்கமாக
பேசணுங்கிற ஒரு ட்ரெண்டை வந்து அப்பா மாற்றினாங்க. நார்மலாக பேசுகிற ஒரு ட்ரெண்டுக்கு அந்த இதில் கொண்டு வந்தாங்க. இன்ஃபேக்ட் அதை நான் திருப்பி என் படத்தில் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு அவ்வளோ பிடிச்ச டைலாக் அது. தம்பி பொண்டாட்டி படத்தில், நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் அப்படி ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு பிரச்சனை வரும்போது, நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க, பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு ஒய்ஃப் பேசும்போது ஹஸ்பண்ட் கேரக்டர் சொல்லும், அடுத்தவங்க பார்க்குறாங்கிறதுக்காக நம்ம ஒரு வாழ்க்கையை வாழணும்னா அதுக்கு பேர் வாழ்க்கை இல்லை, அது நாடகம். கண்டிப்பா. நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணும், அடுத்தவங்க பார்க்குறாங்கிறதுக்காக நம்ம வாழ முடியாது அப்படின்னாரு. அது எவ்வளோ பெரிய, அது எனக்கு அப்படியே டம்முன்னு அடித்த மாதிரி இருந்துச்சு அந்த டைலாக். சரி, இதில் நம்ம வாழ்க்கையை நம்ம நிறைய விஷயங்கள் பாருங்கள், அவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன சொல்லுவான், சரி அதுக்காக நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். எதுக்கு நம்ம வாழ்க்கை அப்போ எங்கே போச்சு? நம்ம வாழ்க்கை நம்மளது, நீ என்ன சொன்னாலும் சொல்லலைனாலும் அது என் வாழ்க்கை. ஸோ அடுத்தவங்க பார்க்குறாங்கிறதுக்காக நம்ம வாழ ஆரம்பிச்சோன்னா அதுக்கு பேர் நாடகம் அப்படின்னாரு. ஸோ அங்கே ஒரு பொய், ஒரு அந்த உண்மைத்தன்மை போயிடுதுங்க. சின்ன லைன் தான், பட் இட் கன்வே லாட் ஆஃப் மெசேஜ். டெஃபினெட்லி சார். ஸோ இப்போ அவர் இயற்றிய பாடல்கள் இருக்குல்ல, ஸோ அதில் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பாடல் எது? இல்லை, பாட்டுன்னா எனக்கு நிறைய பாட்டு பிடிக்கும். அது அப்புறம் அது தனியாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும். அவர் எழுதுனதை வந்து அவர் எழுதுனதுன்னு ஒத்துக்காத ஒரு பாட்டு வந்து பொன்னிழில் பூத்தது புதுவானல் சாங். அப்போது எம்ஜிஆர் சாருக்கும் கவிஞரையாவுக்கும் ஏதோ ஒரு சின்ன மன வருத்தம். எம்ஜிஆர் சாருக்கு கவிஞரையா பாட்டு எழுதலை. ஸோ அவரும் வேணான்ட்டார், இவரும் எழுத மாட்டேன்ட்டார். ஸோ அப்படி ஒரு காலகட்டம். அப்போ வந்து அப்பா வந்து பாட்டு எழுதுறதுக்கு கூப்பிடுறாங்க. அப்பா தான் போய் உட்காந்து எழுதுறாங்க. பொன்னெழில் பூத்தது புதுவானில் என்ற ஒரு சாங்கு. இது எம்ஜிஆர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. எம்ஜிஆர் வந்து, நான் விளையாடுறீங்களா, கவிஞர்கிட்ட எழுதி வாங்கிட்டு வந்துட்டு யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க, பஞ்சு பேரை போட்டுக்க சொன்னாரா கவிஞரை? நான் இல்லவே இல்லை, பஞ்சு நான் நம்பவே மாட்டேன், இந்த வார்த்தைகள் வந்து கவிஞரை தவிர யாராலையும் எழுத முடியாது. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. அதான் அந்த அளவுக்கு இருந்திருக்கு அந்த லிரிக்கை, கவிஞர் எழுதுகிற அளவுக்கு இருந்திருக்கு. ஸோ அப்போ எம்எஸ் விஸ்வநாதன் சாரே போய் சொல்லுங்க, இல்லை இல்லை என் முன்னாடி தான் எழுதுனா அப்படின்னா என் முன்னாடி இன்னொரு பாட்டு எழுத சொல்லுங்க. ஒரு டெஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அதே படத்தில் இன்னொரு பாட்டு அப்பா எழுதுனது. ஸோ அப்புறம் தான் எம்ஜிஆர் நம்பி, சரி ஓகே பஞ்சு பேரை போடுங்க. அப்பா வந்து அதுக்கப்புறம் கூப்பிட்டு பஞ்சுவே எல்லா பாட்டையும் எழுத சொல்லுங்கள், கவிஞர் விட்டு வந்துட சொல்லுங்க நான் எம்ஜிஆர். அப்பா சொன்னாங்க, எழுத சொன்னார் எழுதுறேன், கவிஞர் விட்டு வான்னு சொன்னால் நான் வரமாட்டேன். இல்லை அது முடிவு பண்ணிக்க சொல்லுங்கள், கவிஞரா நான் கவிஞர் தான் போயிட்டார் அப்பா. அதுக்கப்புறம் அப்பாவுக்கும் எம்ஜிஆர் சாருக்கும் அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது. அவன் தைரியமாக எங்கிட்டே சொல்லிட்டான் அவன். அது எம்ஜிஆருக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் கூப்பிட்டு வரல, நல்ல பையன் அவன், கவிஞர் தான் முக்கியம்னு போயிட்டான்ல, அவன் நல்ல பையன். குருவுக்கு கொடுக்குற மரியாதை கண்டிப்பா ஒரு லாயலிட்டியா இருக்காரு. அது வந்து அப்பா வந்து எங்கேயுமே வந்து என்னைக்குமே கவிஞரை வந்து விட்டு கொடுக்க மாட்டார். அதே மாதிரி வாலி சார் எனக்கு ஒரு இன்சிடென்ட் சொன்னார். சும்மா எல்லாம் நான் வாலி சார் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், உங்கள் அப்பா ஏன் பாட்டு எழுதுறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டான் தெரியுமா அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு, நான் தான் காரணம் அப்படின்னாரு. என்னையா சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லையா, ஒரு நாள் பிரசாதுக்கு போனேன், வந்தான் எதிரில், டே பஞ்சு கதை எழுதுகிற, வசனம் எழுதுகிற, திரைக்கதை எழுதுகிற, படம் எடுக்கிற, டைரக்ட் பண்ணுற, ஃபைனான்ஸ் பண்ணுற, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுற, இந்த பாட்டையும் நீயே எழுதுனா நான் என்னடா பண்ணுறது அப்படின்னாரான். அப்போ தான் அப்பா சொன்னாங்க, அண்ணா என்னென்ன இல்லைடா, விசுவுக்கு இப்போ பெருசாக படங்களில் ராஜா தான் ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கான். ராஜா வந்து நம்மளை சீனியர்னு நினச்சி பழகிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறான்னு நினைக்கிறேன். புது புது பசங்களாக வச்சு எழுதுறாங்க, வரட்டும் நல்லா இருக்கட்டும், எனக்கும் வேறு எதுவும் தெரியாதுடா அப்படின்னா. நீங்கள் வாங்கினேன், நான் கூப்பிட்டு போகிறேன். ஒரு பாட்டு 2 பாட்டு சும்மா கூப்பிட்டு போய் கொடுக்கலாம் கிடையாது, எழுதுனா ஃபுல் படத்துக்கு நான் தான் எழுதுவேன் அப்படின்னாராம். சரிங்க, நான் ஏதாவது ஒரு 1-2 பாட்டு நான் எழுதிக்கலாமா? நீ வேணா எழுதிக்க அப்படின்னாராம். ஸோ அப்படி தான் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம மாயக்கண்ணாடி வரைக்கும் வாலி சார் தான் நம்ம படத்தில் எல்லா பாட்டும் எழுதியிருப்பாரு. போலாம் கேட்டுப்பார் டைமில் இருந்து தான் பழனி பாரதி சார் அவங்கெல்லாம் வந்தாங்க. அது வரைக்கும் ஏன்னா அப்பாவே கதை திரைக்கதை வசனமாக இருக்கும், வாலி சார் தான் பாட்டு. வேறு ரைட்டர்ஸே நம்ம பேனரில் எழுதுனதே கிடையாது. போலாம் கேட்டுப்பாருக்கு அப்புறம் தான் வசந்த் சார் அவங்க ட்ரெண்டுக்கு வரும்போது அவங்களுக்கு பிடித்த அடுத்த ஜென்ரேஷன் பழனி பாரதி சார் எழுதுனாங்க. அப்போது அந்த மாதிரி ஒரு 3-4 ரைட்டர் தான். அதுக்கப்புறம் வந்து ரிஷியும் எல்லா பாட்டும் வாலி சார் அப்பா தான். திருப்பி அலெக்சாண்டர் எல்லா பாட்டும் அப்பாவும் வாலி சார் தான். சொல்ல மறந்த கதையும் வாலி சார் தான். பூலாம் கேட்டவர் மட்டும்தான் வெளி ரைட்டர்ஸ் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்பாவே சில பேருக்கு, நிறைய பேருக்கு இண்டஸ்ட்ரியில் காட்ஃபாதராக இருந்திருக்காரு. ஸோ எக்ஸாம்பிள் சொன்னா நம்ம இளையராஜா சார். ஸோ அவர் நம்ம சினிமா இண்டஸ்ட்ரி உள்ள வரத்துக்கான ஒரு அடித்தளமே ஐயா தான் போட்டார். ஸோ அதை பற்றி அடித்தளம் அவருடைய டேலண்ட்.
ஏன்னா எங்க அப்பா இன்னைக்கு வரைக்கும் எங்கேயுமே நான் இளையராஜாவை அறிமுகப்படுத்தினேன் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு? சொன்னதில்லை. சொன்னதே கிடையாது. இளையராஜாவை அறிமுகப்படுத்தி படுத்துக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது நான் சொல்லிடுறேன். ஏன்னா அவர் டேலண்டட். இப்போ எங்க அப்பா அறிமுகப்படுத்தலாம் ஒருத்தர் மூலமா வந்திருப்பார் ராஜா சார். இந்த காம்பினேஷன்ல வரணுங்கிறது அது இறைவனுடைய சித்தம். கண்டிப்பா. ஸோ இளையராஜா மாமா சொல்லல என்ன சொல்லுது, நான் திருவண்ணாமலையில பார்த்த அருணாச்சலமும் எனக்கு பஞ்சு அருணாச்சலமும் வேற இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அருமையான ஒரு உறவு அப்பாவுக்கும் ராஜா மாமாவுக்கும் இருக்கிறது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்ல அந்த பாதிப்படம் பஞ்சு அருணாச்சலம் அப்பாவுக்கு நடந்தது தான். சரி எல்லாமே ஒரு கோர்வே ஆஃப் இன்சிடென்ட்டாக தான் பார்க்குறேன். இளையராஜா மாமாவுக்கு நடந்த அந்த ஒரு விஷயத்தையும் அப்பா வந்து அதை பெருசாக எடுத்துக்காத காரணமாக கூட அது இருந்திருக்கலாம். ஏன்னா இளையராஜா மாமாவுக்கு சாங் ரெக்கார்ட் ஆகும்போது சாங் ரெக்கார்ட் ஆகல, கரண்ட் கட் ஆகுது. அவ்வளோ அப்ஸ்ட்ரகிள் சார். கூட இருக்கிறவங்களே வேண்டாங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரெக்கார்ட் பண்ண சொல்லு அப்படிங்கிறாரு. ஏன்னா இவருக்கு தெரியும், இவரே பாதிப்படம் பஞ்சு அருணாச்சலமா இவரை டிஸ்கார்ட் பண்ணி அதுக்கப்புறம் இவர் ஜெயிச்சு வந்தவர். ஸோ அதுதான் அவருக்கு வந்து அன்னைக்கு அதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம்னு தோணி இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஸோ அதனால தான் அது எல்லாமே ஒரு காரணத்தோட தான் வாழ்க்கையில் நடக்குது. ஒருவேளை இவர் பிகினிங்லேருந்தே ஜெயிச்சு வந்திருந்து திடீர்னு ஒருத்தர் வரும்போது இந்த மாதிரியான தடங்கள்லாம் வரும்போது ஐயோ இது என்ன தடங்களா இருக்குன்னு நினைச்சிருக்கலாம். ஆமா. ஸோ அதனால இவரையும் ஆண்டவன் அப்படிதான் பக்குவப்படுத்தி அனுப்புறான். ஸோ அவருக்கும் அப்படி ஒரு நிகழ்வு வரும்போது அது அவர் பெருசா எடுத்துக்காத சூழ்நிலைக்குள்ள அவர் இருக்காரு. மறக்க முடியாத ஏதாவது ரெக்கார்டிங் இன்சிடென்ட்ஸ் ஏதாவது இருக்கா? நான் வந்து கடலோர கவிதைகள்ங்கிற ஒரு படத்துல வந்து பாரதி ராஜா மாமாட்ட, அதுவும் ஸ்கூல் டைம்ல தான், இதெல்லாம் தான் என்ன சினிமாக்குள்ள உள்ள எழுதிட்டு வந்ததுக்கான காரணம். பாரதி ராஜா மாமாட்ட போய் அசிஸ்டண்டா சும்மா ஜாலியாக போகிறோம், அங்கே போய் அப்படியே ஒர்க் பண்ணுறோம். சும்மா ஊர் சுற்றுறதுக்கு பதிலாக அந்த டீமோட இளவரசண்ண அசோக், கேமராமேன் அசோக், சித்ரா அங்கிள், வடுகநாதன் ஐட்டம் தான் எங்கள் கசன் சிஸ்டர் ஹஸ்பண்ட் தான் ப்ரொடியூசர், அவரும் ஜெயக்குமார் அங்கிளும், பாரதி ராஜா மாமா, அப்போ ஜனனி, மனோஜ் எல்லாம் போய் அங்கே உட்காந்து ஜாலியாக விளையாண்டுட்டு ஷூட்டிங் ஸ்பாட்லாம் போய் கலாட்டா பண்ணிட்டு இப்படிலாம் இருப்போம். அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் பார்த்த ஒரு சீக்வன்ஸ் வந்து சத்யராஜ் சார் வந்து இப்படி புக்கோட ஒத்த காலில் அப்படி மேலே நின்றுட்டு இருப்பாரு. அப்போ ட்ராக் அண்ட் ட்ரைல்லாம் அந்த லென்த்துக்கெல்லாம் போட முடியாது. கண்ணன் சாரில் வந்து ஒரு மாட்டு வண்டியில் உட்கார வச்சு ஒரு டீமே மாட்டு வண்டி இழுத்துன்னு வருது ட்ராக்கு, அந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும். அது மண்ணுங்கிறதுனால பெருசாக எதிர்க்காது. பட் ஆனால் இப்போ நீங்கள் ஷார்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷேக்கியாக தான் இருக்கும். பயங்கர சீரியஸாக அங்கே கன்சீவ் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் அது பெரிய சீக்வன்ஸ் ஏதோ படத்தில் சீரியஸாக வரப்போகுது அப்படின்னு. அன்றைக்கி நான் இளையராஜா மாமாவுக்கு நான் லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறேன் வீட்டில் இருந்து. போயிட்டு மாமாவுக்கு லஞ்ச் எல்லாம் கொடுத்துட்டு நீ கிளம்பு, நான் கொஞ்சம் பார்த்துட்டு போகிறேன் மாமா. சரி போ அப்படின்னாங்க. நான் உள்ளே வந்து உட்காந்துருக்கேன். கரெக்டாக அந்த சீன் வருது. அந்த சீனுக்கு ரீ ரெக்கார்டிங் போகுது. ஏதோ பெருசாக பிஜிஎம் வாசிக்க போகிறாரு நினச்சா ஒரு சாங்கை போட்டார். தாஸ் தாஸ் சின்னப்பா பள்ளிக்கூடம் போகாமலே அடப்பாய் மனசா பயங்கர ஜாலியாகிட்டார் அந்த சுச்சுவேஷனு. ஸோ அதுதான் ராதா மாமாவோட மேஜிக்னு நான் நினைப்பேன். சில விஷயங்கள் நம்ம வந்து ரீ ரெக்கார்டிங்க்கு முன்னாடி ஒரு படத்தை பார்க்கறதுக்கும் ரீ ரெக்கார்டிங்க்கு அப்புறம் பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இது ஒரு வரலாறுன்னே சொல்லலாம் சார். நிறைய இன்டர்வியூல கேள்விப்பட்டிருக்கோம். ரஜினி சாரே சொல்லியிருக்காரு இந்த மாதிரி. என்ன வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து 1,00,000 ரூபாய் சம்பளம், அதாவது 1,10,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தது பஞ்சு அருணாச்சலம் ஐயா அவர்கள் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய மனப்பான்மை அவருக்கு எப்படி இருந்துச்சு சார்? நீங்க அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை வியாபாரம் தானே அது. ஆக்சுவலாக இப்போ வந்து மற்றவங்க எல்லாம் வியாபாரத்தை வியாபாரமாகவே பார்த்தாங்க. எங்கள் அப்பாவுக்கு வியாபாரம் இஸ் நாட் அ குட் பிஸ்னஸ் மேன், இஸ் அ குட் கிரியேட்டர். நான் அதை எப்போவுமே சொல்லுவேன். அப்பா வந்து ஒரு பிரமாதமான கிரியேட்டரை தவிர ஒரு கிரேட் பிஸ்னஸ் மேன் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் பிஸ்னஸ் தெரியாது. அவர் பிஸ்னஸ்க்கு சந்தர்ப்ப சூழ்நிலையால் வந்தாரே தவிர அவர் வந்து இப்போ சரவணன் சார் மாதிரி, மேப் செட்டியார் சார் மாதிரி அந்த கிளானில் வந்தவங்களோ, ஸோ அந்த மாதிரி ஒரு நாகிரெட்டியார் சார் மாதிரியோ இல்லை எல்வி பிரசாத் சார் மாதிரியோ ஒரு பிஸ்னஸ் ஓரியன்டாக வந்தவங்க கிடையாது. இவர் கண்ணாசன் கிட்டேருந்து வந்தார். ஒரு கண்ணாசனியா கிட்டேருந்து வந்ததுனால கிரியேட்டர் தான் இவர். இப்போ ஒருவேளை ஏஎல்எஸ்ஐயா கிட்டேருந்து வந்திருந்தா அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து வேற யார் இருந்திருக்கலாம். ஸோ அப்பா பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம சம்பாதிக்கிறோம், எல்லாரும் சம்பாதிக்கிட்டோம். சத்யராஜ் சார் இதை என்கிட்ட ஒரு வாட்டி சொன்னார். ஜப்பான் கல்யாணம் போகும்போது எவ்வளோ சத்யராஜ் சம்பளம் வாங்குற, நீங்கள் கொடுங்கண்ணே, நான் தம்பிக்கு அந்த ஊர் அதெல்லாம் முன்னாடியிலேருந்து பண்ணிட்டு இருக்கா சத்யராஜ் சார். காக்கி சட்டை முடிஞ்சுட்டு ஜப்பான் கல்யாணம் 2 நான் ஜப்பான் கல்யாணம் பண்ணுறேன். ஆனால் ஒரு 50 ரூபா லூசாடா நீ, காக்கி சட்டை எவ்வளோ பிரமாதமாக போகுது, இந்த 1,00,000 ரூபா வச்சுக்கோ. ஸோ அதுதான் அவருடைய இதுவும் சத்யராஜ் சார் தான் என்கிட்ட சொன்னார். இது எதுவுமே எனக்கு அப்பா சொல்லி தெரியாது. எனக்கு ரஜினி சார் சொல்லி தான் தெரியும், எனக்கு சத்யராஜ் சார் சொல்லி தான் தெரியும். இப்படி தான் எனக்கு வெளியில் தெரியுமே தவிர. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம சம்பாரிச்சா எல்லாரும் நல்லா கொடுப்போம், நல்லா வச்சுப்போம் அப்படின்னு நான் நினைப்பேன். இப்போ நீங்கள் சொல்கிறத வச்செல்லாம் பார்க்குறப்போ ஐயாவோட வாழ்வில் எப்படி இருக்குன்னா, நான் மட்டும் வாழணும் அப்படின்னு இல்லாமல் நானும் வாழணும், நீங்களும் கூட சேர்ந்து எனக்கு எங்க கூட அப்படியே வளர்ந்து வாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தான் இருக்குது. ஸோ சாருக்கும் சூப்பர் ஸ்டார் அவங்க ரஜினிகாந்த் அவர்களுக்கும் இருக்கிற உறவுகள்
கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே ஒரு பெரிய மரியாதை உண்டு. அப்பாவுக்கும் ரஜினி சார் மேலே ஒரு பெரிய மரியாதை உண்டு, ரஜினி சாருக்கும் அப்பா மேலே ஒரு பெரிய உண்டு. ஆனால் இது வைஸ் வர்சான்னு சொல்லலாம். ஏன்னா 2 பேருமே ஒரே ஸ்டேஜில் இருந்து அப்படியே ட்ராவல் ஆகி வந்துட்டு அப்படியே பெருசாகிட்டே போகிறாங்க 2 பேருமே ஒரே டைமில். கவி கோயில் பண்ணும்போதெல்லாம் வந்து அப்பா அன்னைக்கிளி முடிச்சுட்டு பண்ணுறாங்க. ரஜினி சார் வந்து பாலசுந்தர் சாரோட இந்த படம் 3 முடிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. 3 முடிச்சு ரிலீஸ் ஆகுது. ஸோ அவரும் ஒரு ஸ்டேஜில் வராரு, ஒரு ஹிட்டு கொடுத்துட்டு வராரு. அப்பாவும் ஒரு பெரிய அன்னைக்கிளின்னு ஒரு ஹிட்டு கொடுத்து, அதுக்கு கூட ஒரு 5-6 படம் ரைட்டராக நிறைய ஹிட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இவங்க 2 பேரோட ஜேர்னியுமே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்லேருந்தே ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. 2 பேரும் ஒரே டைமில் பீக் போகிறாங்க. ஸோ அது வந்து அவங்க 2 பேருக்குமான ட்ராவல். அது அவங்க 2 பேருமே ஒரு நண்பர்களாக, ஒரு பிரதர்ஸாக, ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ட்ராவல். ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சுருந்த நம்பிக்கை. இப்போ ரஜினி சாருக்கு வந்து ஆர்ல பண்ணும்போதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது. குணாவரி கிளிவரி பண்ணும்போது நம்பிக்கை கிடையாது. எங்கே கேட்டுக்கொள் பண்ணும்போது ஒரு அளவுக்கு சரி இவர் எது சொன்னாலும் ஜெயிக்கிறாரு, ஸோ இவர் ரூட்லேயே போயிடுவோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டார். இன்னும் வீரா வரைக்குமே எனக்கு அந்த வீராவில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சாங் வந்து ரஜினி சார் பிடிக்கல. ஏன்னா ஒரிஜினல் தெலுங்கு வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஆலாப் சாங்காக இருக்கும், ஒரு கர்நாடிக் மியூசிக் சாங்காக இருக்கும், நாகேஷா இருக்கும், மோகன் பாபு சார் இருக்கும். அது ஒரு பிரமாதமான ஒரு ஆலாப்பில் வந்து சுரம்லாம் பாடிலாம் இருக்கும். அப்பாவுக்கு அதில் உடன்பாடில்ல. ரஜினி சாரை வச்சு கர்நாடிக் சாங் வச்சு சுரமெல்லாம் பாட வச்சு அவங்க ஃபேன்ஸ்க்கு அது பிடிக்காது அப்படிங்கிறது. பண்ண முடியாதுங்கிறது கிடையாது, அவர் ஃபேன்ஸ்க்கு அது. ஸோ அப்பா என்ன பண்ணுறாரு, ஒரு மெலடி ஆக்குறாரு. கொஞ்சம் கொஞ்சம் இன்னொரு சாங் வச்சிடலாம். ரஜினி சார்கள் சுத்தமாக உடன்பாடில்லை. எங்கள்டெல்லாம் சண்டை போடுறாரு. அது எப்படி இருந்துச்சு தெலுங்குல, அப்படியே பவர்ஃபுல்லாக இருந்துச்சு, இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இப்போ மியூசிக் அகாடமியில் தான் ஷூட்டிங்கு. நான் என்ன பண்ணுறேன், மெதுவாக போய் உட்லண்ட்ஸில் இருந்து அப்பாவை கூப்பிட்டு வந்துட்டேன். என்ன இருக்குது, இல்லை கொஞ்சம் சார் இது வந்து இப்படி ஒன்று பண்ணுவோம் ரஜினி, எடுத்து பார்ப்போம், நல்லா இல்லைனா வேறு சாங் ஷூட் பண்ணணும். இதே பொழப்பா போச்சு உங்களோட, ஆரம்பத்துலேருந்து இதே உங்களோட இதே இப்படிதான் சொல்லுறாரு, இதே பொழப்பா போச்சு. சரி ஓகே அவ்வளோதான், அவர்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது, எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த சாங் ஷூட் பண்ணும். இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் அவங்க 2 பேருக்குள்ள. ரஜினி சார் தான் சொல்லுறாரு, நான் எதெல்லாம் வேண்டாம்னு சொன்னனோ, எதெல்லாம் நான் ஜெயிக்காதுன்னு நினைச்சேனோ எல்லாத்தையும் ஜெயிக்க வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட என்ன ஆர்கியூ பண்ணுறேன். ஸோ அதனால எதுவாக இருந்தாலும் நான் அவர்கிட்ட அவர் சாய்ஸ்க்கு கொடுத்துருவேன். சார் ரஜினி சார் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, என்ன இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து கே பாலச்சந்தர் சார் தான், ஆனால் என்ன ஒரு நடிகனா ஆக்குனது வந்து பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் தான். அதுக்கு நிறைய படங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அமைந்தது. நான் இப்போ பாலச்சந்தர் சார் வந்து ஒரு குருங்கிற மரியாதையோட தான் இருந்திருப்பார். ரஜினி சார் ரொம்ப இப்போ அப்பான்றதை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு அண்ணனா, ஒரு ஃப்ரெண்டா, ஒரு ஜாலியாக இப்படி பண்ணலாமா நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணி. ஸோ அது வந்து நிறைய ஸ்கோப் இருந்தது அவங்களுக்கு, அப்பாவுக்கும் ரஜினி சாருக்கும் பண்ணும்போது. சரி பாலச்சந்தர் சார் வந்து கிரேட் கிரியேட்டர், அதில் நோ டவுட் அட் ஆல். அதில் வந்து பட் இவங்களுக்கான அந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா, அது அப்பாவோட ஒரு கம்மியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அப்பாவும் வந்து நிறைய மாற்றி 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 பண்ணணும், வெரைட்டி பண்ணணுங்கிற ஒரு மூடில், கமர்ஷியலாக பண்ணணுங்கிற ஒரு மூடில் இருந்ததுனால ஸோ அது நிறைய நிறைய படங்கள், நிறைய பரிமாணங்கள்ல ரஜினி சார் வந்து பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு. அப்பாவுக்கும் கமல் சாருக்கும் உள்ள உறவு? கமல் சார் அப்பா வந்து என்ன சொல்லணும்னா கல்யாணராமன் அப்போ ரஜினி சாரும் கமல் சாரும் சேர்ந்து நடிக்கிறதா தான் டேட் வாங்கி வச்சிருக்காங்க அப்பா. அப்போ வந்து அவங்களுக்குள்ள ஒரு டெசிஷன் எடுத்துக்கிறாங்க, இனிமேல் நம்ம 2 பேர் நினைத்தாலே நீங்கள் சேர்ந்து நடிக்க வேண்டாம், தனித்தனியாக படம் பண்ணுவோம். ஸோ முத்துராமன் சார்கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க அப்பா கிட்ட, தனித்தனியாக படம் பண்ணுறோம். சரி ஓகே 2 பேரையும் பண்ண சொல்லுங்கள் தனித்தனியாக. 2 படம் எப்போ அட் அ டைமில், அது என் பிரச்சனை, அவங்க பிரச்சனை இல்லை, வர சொல்லு. 2 பேர் டேட் வாங்குறாங்க, 2 பேர் கதை ரெடி பண்ணுறாங்க, 2 மாதத்தில் 2 படமும் ஷூட்டிங் போகிறாங்க. ஒரு பக்கம் கல்யாணராமன், ஒரு பக்கம் 6லேருந்து 60 வரை. ஸோ கல்யாணராமனில் அந்த பல்லு வச்சுக்கிட்டு ஒரு இன்னசென்ட்டான ஒரு கமல்னு சொல்லும்போது கமல் சார் பயங்கர ஹாப்பி ஆகிடுறாரு. ஏன்னா அவருக்கு வெரைட்டி ஆஃப் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ கமல் சார் அந்த படமும் ஹிட்டு, இந்த படமும் ஹிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க, கமல் சார் பிஎன்சி கொண்டு போனோம். கமல் சார் வந்து எப்பவுமே கொஞ்சம் கிளாஸ் ஆடியன்ஸு, கிளாஸ் ஃபிலிம்ஸு, நல்ல ஒரு ஆடியன்ஸ், வேறு மாதிரியான ஆடியன்ஸு, நல்ல கிராமத்து வரை கொண்டு போகணும்னு சொல்லி எடுக்கப்பட்ட படம் தான் சகலகலாலம். அது வந்து ஆக்சுவலாக கமல் சாரோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு ஒரு குரூப் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் சுத்தமாக பிடிக்காத ஒரு படம். ஏன் இப்படி ஒரு கேவலமான ஒரு படத்தில் நீ நடிக்கிற, ரொம்பலாம் திட்டிருக்காங்க கமல் சாரை அந்த குரூப்ல. ரொம்ப டவுன் டு அர்த்தா இறங்கி நடிச்சிருக்காங்க. எப்படி தர லெவலுக்கு இறங்கி, இதுக்கு நீ வந்து அசிங்கமாக வேற ஏதாவது பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரிலாம் சொல்லி கமல் சாருக்கு வந்து அப்போ பெரிய உடன்பாடு இல்லாமல் இருந்த ஒரு படம் வந்து சகலகலாவலவன். பட் ஆனால் அது வந்து கமல் சார் அன்னைக்கு வந்து அது கமல் சாரோட கெரியர்லேயே பெஸ்ட். இன்னைக்கு கூட ஒரு நியூ இயர், எல்லா நியூ இயருக்குமே வந்து அந்த பாட்டு தான் நம்ம ஒழிச்சிட்டு இருக்கு எங்க பார்த்தாலும். ஸோ அது வந்து கமல் சாரை டோட்டலாக மாஸுக்கு மாற்றின படம். கிளாஸாக இருந்து கமல் சார் மொத்தமாக மாஸ்க்கு மாற்று. அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம்
கிளாஸான கமல் சார் வச்சுட்டு மாசம் ஒரு படம் பண்ணாரு, தூங்காதே தம்பி தூங்காதே. அப்புறம் உயர்ந்த உள்ளம் பண்ணாரு. எனக்கு ஆக்சுவலாக இந்த எல்லா படத்தோட ரொம்ப பிடிச்ச படம் உயர்ந்த உள்ளம். அப்பாவும் கமல் சார் காம்பினேஷனில் கேட்டா, ஏவிஎம் அப்பா கமல் சார் காம்பினேஷன். அப்புறம் நம்ம இதில் பேனரில் எல்லாம் இன்பமயம், கல்யாணராமன், ஜப்பான் கல்யாணராமன், மைக்கேல் மானகாமன், அதெல்லாம் நம்ம பேனரில் பண்ணது. அவங்க 2 பேரும் அவங்களுக்கு எவ்வளோ தூரம் இதுனா, ஒரு அப்புங்கிற ஒரு படம் எடுத்துட்டு அதில் சில விஷயங்களை அவருக்கு உடன்பாடில் இருக்கும். அப்பாவை தான் கூப்பிட்டு கேட்குறாரு, இல்லை என்ன பண்ணலாம் பஞ்சு சார். அவங்க 2 பேரும் சேர்ந்து பேசி அதுக்கப்புறம் அதை ரெடி பண்ண படம் தான் அபூர்வ சகோதரன். அதுவும் ஒரு பிரம்மாண்டமான படம். ஆமாம், அது ஒரு பிரம்மாண்டமான படம். ஸோ அந்த மாதிரி கமல் சாருக்கும் அப்பாவுக்கும் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு இன்டலெக்சுவலான ஒரு பாண்டிங் உண்டு. ஹி இஸ் ஆல்சோ குட் ரைட்டர். கமல் சார் வெரி குட் ரைட்டர். ஸோ அப்பாவுக்கும் கமல் சாருக்கும் அந்த ஒரு இது, அந்த ரைட்டருக்கான ஒரு இது எப்பவுமே இருக்கும். என்னோட அடுத்த கேள்வி அதுதான் சார் ஆக்சுவலாக. ஏன்னா சார் கமல் சார் வந்து ஒரு நல்ல ரைட்டர், சரிங்களா? ஸோ அப்பாவும் ஒரு நல்ல ரைட்டர். ஸோ இவங்களுக்குள்ள எப்படி அந்த விஷயங்கள் வந்து ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அப்பா சொன்னது கரெக்ட்னா கமல் சார் ஒத்துப்பாங்க, கமல் சார் சொன்னது கரெக்ட்னா அப்பா ஒத்துப்பாங்க. நீ என்ன சொல்றது, நான் என்ன சொல்றது, அந்த 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 இதுவே இருக்காது. இட் வாஸ் வெரி ஹெல்தி. ஓகே, 2 பேருமே வந்து 2 பேரோட தாட் ப்ராசஸும் வந்து ஒரே மாதிரி இருக்கும். இல்ல ஒரே மாதிரி இல்லைனாலும் ஒருத்தர் சொல்றது ஒருத்தர் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான தாட்ல இருந்தாங்க, மனப்பான்மை அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ மைக்கேல் மதன் ராஜா ப்ரொடக்ஷன் பண்ணீங்க. ஸோ அதை பத்தி சில ரொம்ப விரிவான தகவல். இல்லை மைக்கேல் மதன காமராஜனை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் கமல் சார்ஸ் ஐடியா. அப்பாவுக்கு அந்த ஐடியா ரொம்ப பிடிச்சி போய் அதை இமீடியட்டாக ஓகேன்ட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லே வந்து அதை ட்ரீட் பண்ணது கிரேசி மோகன் சார். அப்பப்போ அப்பாவோட ஜஸ்ட் இன்புட்ஸ் தான் அதில் இருக்குமே தவிர அதை ஃபுல்லாக ட்ரீட் பண்ணது வந்து கமல் சாரும் கிரேசி மோகன் சாரும் அவங்க டீமும் தான் பண்ணாங்க. ப்ராப்ளி அப்பாவுக்கும் கமல் சாருக்கும் ஒரு சின்ன வருத்தம் அந்த படத்தில் என்னன்னா, அப்பாவுக்கு அந்த கிளைமேக்ஸ் பெருசாக உடன்பாடு இல்லை. பட் கமல் சாருக்கு அந்த கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சது. அப்பா என்ன சொன்னாங்க, அப்போ நீ தான் ஃபுல்லாக பண்ண, அப்போ நீ அதை தான் சொல்கிறேன், அக்செப்ட் பண்ணிப்பாங்க இமீடியட்டாக. நீயே பண்ணிக்கோ அந்த கிளைமேக்ஸ், உனக்கு பிடிச்ச மாதிரியே பண்ணிட்டு. தட் இஸ் அ மிராக்கிள் ஹெல் ஆஃப் அ ஃபிலிம். அது நான் மிரண்டு போன படம். அது கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் கிடையாது, ப்ளூ மேட்டுங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. ஸோ இந்த கமல் சார் நடிக்கணும், இந்த கமல் சார் போகணும், சேஞ்ச் ஆகணும், அந்த கமல் சார் நடிக்கணும். ஸோ இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, இங்கே ஒரு கமல் சார் இந்த ரெண்டுத்துக்கும் ரியாக்ட் பண்ணி நடிக்கணும். அதெல்லாம் ஒன்லி கமல் சார் கேன் டூ, நோபடி எல்ஸ் கேன் டூ. பயங்கர சேலஞ்சிங்கான விஷயம். ஐயோ, அவரை மாதிரி அதை வந்து யாராலையும் ஹேண்டில் பண்ண முடியாது. இன்னைக்கு இவ்வளோ சிஜி இருக்குல்ல, திருப்பி மைக்கேல் மதன பண்ணலான்னு அட்டம் பண்ண எல்லாரும் பயப்படுறாங்க. நான் ஹிந்தி வரைக்கும் போய் மோதிட்டு வந்துட்டேன், எல்லாரும் பயப்படுறாங்க பண்றதுக்கு. பிரில்லியன்ட் ஸ்கிரிப்டுங்க, எப்படி நாங்க பண்றதுங்கிறாங்க. இப்போ உங்களோட ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட என்ட்ரி இருக்குல்ல, ஸோ அது எப்படி இருந்துச்சு? அது இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆக்டிங்குள்ளே வந்தீங்க, ஸோ அதோட வழி இல்லை. நான் ஆக்சுவலாக நடிக்கணும் ரொம்ப ஃபர்ஸ்ட் சினிமாக்குள்ளே வரணும்னு தான் இருந்துச்சே தவிர எனக்கு நடிக்கணும்னு வரணுமா, ப்ரொடக்ஷனுக்கு வரணுமா, அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியல. நான் ப்ரொடக்ஷனுக்கு வரது முன்னாடி ஒரு படம் நடிச்சிட்டேன், டெய்ஸின்னு சொல்லி ஒரு மலையாள படம், பிரதாப் போத்தன் சார் டைரக்ஷனில். இதெல்லாம் தான் நான் சினிமாவுக்குள்ளே வர்றதுக்கு என்னை இழுத்ததுக்கான காரணம்னு கூட நான் சொல்லுவேன். ஸோ அப்போ போய் ஒரு மலையாள படம் நடிச்சிட்டேன்னா, அப்போவும் அப்பா ரொம்ப ஹாலிடேஸில் தான் அனுப்புவேன்னு சொன்னார், சம்மர் வெக்கேஷனில். ஏன்னா அவங்க ஸ்கூலும் அப்போ ஹாலிடேஸில் டைமில் தான் பர்மிஷன் கிடச்சிச்சு. ஸோ ஒரு சம்மர் வெக்கேஷனில் போய் நடிச்சிட்டு வந்தாச்சு. ஸோ அந்த படமும் அங்கே கமல் சார் எல்லாரோடையும் நடித்தேன் ஃபஸ்ட்டு படமே. அப்புறம் வந்து கொஞ்ச நாள் போச்சு, ப்ரொடக்ஷனுக்கு வந்துட்டேன். அப்புறம் நடிக்கிற இன்ட்ரெஸ்ட்னு எதுவுமே மைண்டில், ஏன்னா ப்ரொடக்ஷன் வந்து ஃபுல் டைம் ஜாபாக தான் இருந்துச்சு. நானும் இன்ட்ரெஸ்ட்டில் டான்ஸ் கற்றுக்கிட்டேன், ஜெயந்தி மாஸ்டர்கிட்ட, கலா மாஸ்டர்கிட்ட. அப்புறம் வந்து அவங்களோட ஷோஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா ஸ்கூல் டைமில் நான் மிஸ் பண்ண அந்த விஷயங்களை வந்து பசங்களோட போகிறது, எல்லாரோடையும் ஜாலியாக ஒரு டூர் போகிறது, எக்ஸ்கர்ஷன் போகிறது, அதெல்லாம் எதுவுமே இருக்காது இல்லையா. ஸ்கூல் டைம் எல்லாரும் மிஸ் பண்ணிட்டேன் இல்லையா. ஸோ இது வந்து எனக்கு அதை கொடுத்த மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீலிங். ஸோ எனக்கு ஸ்டேஜில் டான்ஸ் பண்ணுறது அது ஒரு சின்ன எக்ஸ்போஷராகவும் இருந்தது. அப்புறம் அப்படி போயிட்டே இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் கனி வந்தார். கனி வந்து ஒரு 2 நாள் ஃப்ரீயாக இருக்கியா, எதுக்கு கனி அப்படின்னு. இல்லை, ஒரு 2 பக்கம் இங்கிலீஷ் டைலாக் இருக்குது, ஒருத்தனை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன், நாய் ஓடி போயிட்டான். ராதிகா மேடமோட உனக்கு தான் தெரியும்ல, வேற எவனா கூட்டிட்டு போய் வச்சா கலாய்ச்சிரும், நீனா சும்மா இருக்கும், 2 நாள் வந்து நடிச்சு கொடுத்துட்டு போயிரு. அதை போய் மாயா கண்ணாடின்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன், அப்போ ஏகப்பட்ட வேலை, என்னாலாம் வர முடியாது அப்படின்னு. 2 நாள் வாப்பா அப்படின்னு. சரி ஓகே, கனி தானே, கனி நம்மளோட ஃப்ரெண்டு தானேன்னு சொல்லிட்டு ஷூட்டிங் போகிறோம். இவன் கூட நடிக்க மாட்டேன்ட்டு போயிடுச்சு எங்கள் அக்கா ராதிகா அக்கா. என்னை தூக்கி வளர்த்ததுல வந்து அதுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. சின்ன வயசுல இருந்தே பாதி நாள் எங்கள் வீட்டிலே ஷூட்டிங் நடக்கும். ஸோ பாதிலாம் எங்கள் அக்கா என்னை வீட்டுக்கு கூட்டு போயிடும். எங்கள் அம்மா நல்லா எண்ணெயை தேய்ச்சி தலைச்சி விடுவாங்க, அதை என்னை கூட்டு போய் ஷாம்பு போட்டெல்லாம் எனக்கு வாஷ் பண்ணி விட்டு, அது ஒரு குட்டி புள்ள மாதிரி தான் என்னை வளர்த்துச்சு. அவங்க வீட்டிலேயே தான் 3/4 நேரம் அவங்களோட தான் இருப்பேன். இவங்க கூட நடிக்க மாட்டேன்ருச்சு. ஏன்க்கா அப்படின்னு. படா அப்படின்ச்சு.
அப்புறம் நடித்தோம், 2 சீன் நடித்தோம், அப்புறம் ஒரு 3 சீன் நடித்தோம், அப்புறம் ஒரு 4 சீன் ஆச்சு. அது என்னமோ அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு மாதிரி ஆடியன்ஸ் கிட்ட எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆரம்பிச்சிச்சு. அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 400, 500 எபிசோட் நடிச்சிட்டேன் அரசியல. அந்த நல்ல தம்பி கேரக்டர் எவ்வளோ தூரம் அந்த டைமில் ரீச் ஆச்சுன்னா வந்து, நானும் அக்கா எல்லாரும் வந்து மலேசியா போயிருந்தோம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி ஒரு கும்பல் பார்த்தேன். பார்த்தோன்னே அக்காட்ட சொன்னேன். அக்கா அப்படியே வர ஆரம்பிக்கிறாங்க. அக்காட்ட சொன்னேன், "அக்கா நீ போயிரு. இங்கேருந்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சா 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும். ஃபுல் கும்பல் இருக்கு. நீ கிளம்புக்கா, நான் லக்கேஜ் எடுத்துட்டு நான் வரேன்." ஏன்னா அக்காவோட லக்கேஜ் வந்து தெரியும். நீ கிளம்புக்கான்னு ஸ்ரீபிரியா அக்காவையும் ராதிகா அக்காவையும் எனக்கு போக சொல்லிட்டேன். 2 பேரும் போகிறதுக்குள்ளே அந்த கூட்டம் வந்துருச்சு. சரி ஓகே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா நின்றுட்டு இருந்தேன். ஒருத்தன் வந்து ராதிகா அக்காட்ட கேமரா கொடுத்து, "எங்கள் 2 பேரும் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்." என் பக்கத்தில் போடா நாயே. அப்புறம் அக்கா எடுத்துச்சானே அதை. பிகாஸ் அவங்க கிரியேட் பண்ண கேரக்டர் தானே, அவங்களோட ப்ரொடக்ஷன்லாம் அவங்க கிரியேட் பண்ண கேரக்டர் தான் நல்ல தம்பி. ஷி என்ஜாய். அதை சொல்லி சொல்லி சிரிப்பாங்க, என்கிட்ட ஃபோட்டோ கேமரா கொடுத்து ஒன்று ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்களடா. பட் அது அந்த கேரக்டரோட ரீச் அது நல்ல தம்பி. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு டூ சீரியல். நான் ஒரு சீரியல் பண்ணிட்டோம் போதும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். அந்த சீரியல் முடியறதுக்குள்ளேயே வந்து எனக்கு இந்த சிவாஜியில் வந்து டப்பிங்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சுமன் சாருக்காக வந்துச்சு. அது எப்படி வந்துச்சுன்னா வந்து, சுமன் சாருக்கு வந்து வாய்ஸ் டெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்காங்க, எதுவுமே மைண்டில் செட் ஆகலை. சங்கர் சார் ஏதோ ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கும்போது யதார்த்தமாக வந்து அந்த அரசி சீரியல் பார்த்துருக்காரு. அந்த நல்ல தம்பியோட அந்த வாய்ஸ், அந்த கேரக்டரோட வாய்ஸ் பிடிச்சி டெஸ்ட் எடுத்தாங்க. டெஸ்ட் எடுத்து ஓகேன்னு சொல்லி நான் அந்த இது பேசினேன், டப்பிங் பேசினேன். சரி ஆச்சு, இவ்வளோ தூரம் வந்தாச்சு, அடுத்தது என்ன? ஸோ நம்மளுக்கு என்னென்ன ஒரு விஷயம் பண்ணிட்டோம்னா அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது தான் கரெக்டாக பாஸ் என்கிற பாஸ்கரன் ஒரு அண்ணன் கேரக்டருக்கு தேடிட்டு இருக்காங்கன்னு மட்டும் எனக்கு தெரியும். ப்ரொடியூசர்ஸ் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. கேமராமேன் எங்கள் கேமராமேன் சக்தி சரவணன் சார், வெங்கட் பிரபு டீம் கேமராமேன். நான் சக்தி சார்கிட்ட சொல்கிறேன், சார் அந்த அண்ணன் கேரக்டர் சார் நீங்கள் நல்லா இருக்கும் சார், நீங்கள் பண்ணால் நான் சொல்கிறேன் சார் டேரக்டர்கிட்ட அப்படின்னாரு. ப்ரொடியூசர்ஸ் வந்து சிவஸ்ரீ பிக்சர்ஸ் சார், அவங்களும் நம்மளுக்கு அவங்க அப்பா காலத்துல இருந்தே எங்கள் அப்பா அவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு. அவங்களுக்கு என்னென்னா வந்து ஒரு ஆரியாவோட ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் போட்டோம்னா பிஸ்னஸாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய ஆர்டிஸ்ட் ட்ரை பண்ணுறாங்க. பேர் வேண்டாம், நிறைய ஆர்டிஸ்ட் அப்போ அண்ணனா நடிக்கிறதுக்கு அப்ரோச் பண்ணாங்க, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே. ஸோ எல்லாருக்குமே என்னென்னா செகண்ட் ஹாஃபில் எங்களுக்கு ஒன்றுமே இல்லையே. ஆமாம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃபில் நாங்கள் வந்து அவனை ஏற்றி விடுற மாதிரி வந்தால் ஆரியாவுக்கு அடிபட்டுரும், ஹீரோவுக்கு அடிபட்டுருவாங்க. ஸோ இப்போ எல்லாருக்குமே இப்போ என்ன பிரச்சனை வந்து எந்த ஆர்டிஸ்ட்டும் பண்ணலைங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அப்போ நம்ம சுபுவே போட்டுடலான்னு ப்ரொடியூசர் சைடில் சொல்கிறாங்க. கேமராமேன் அதுக்கு வந்து ஆமாம் சுபுவை போட்டுடலாம் அப்படிங்கிறாரு. டைரக்டருக்கு உடன்பாடு இல்லை. டைரக்டர் வீட்டில் போய் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி அரசி பார்த்தீங்களா நல்ல தம்பியாக நடித்தார், அவர் ஆரியாக்கா. ஐயோ அவனையா, அவனை பொம்பளைங்களுக்கே பிடிக்காது, அவனை மாதிரி ஒரு கேடு கெட்டவன் உலகத்துலேயே கிடையாது. இந்த லெவலில் அவங்க மாமியார் வந்து அழிவு ஊற்றிட்டாங்க. ராஜேஷ் சார் வந்து தெளிவாக வந்து நோன்ட்டார். இப்போ ஷூட்டிங் போய் ஆகணும், ஆர்யா சார் டேட்ஸ் வந்துடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில, கிளம்பியும் போயிட்டாங்க. வேற வழியே இல்லாமல் நைட் எனக்கு ஃபோன் வருது, நாளைக்கு கிளம்பி கும்பகோணத்துக்கு வா அப்படின்னு. ஓகே அப்படின்னு கிளம்பி போகிறேன். ஆனால் இதுக்கு முன்னாடி ராஜேஷ் சார் ப்ரொடியூசர்ஸை கூப்பிட்டு சொல்லிட்டார், சார் அவர் ரொம்ப பெரிய இடத்து பையன், ஒருவேளை அவர் பண்ணுறது அந்த கேரக்டருக்கு எனக்கு செட் ஆகுது, ஏன்னா அவர் வில்லனாகவே பண்ணியிருக்காரு, அவர் காமெடி எப்படி வரும்னு தெரில, அவர் இன்னசென்ட்டாக வேற வேணும், அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா நீங்கள் தான் அவரை சொல்லி அனுப்பணும், நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம். இவங்க வந்து இல்லை இல்லை நீங்கள் எடுங்க, அவன் ரியல் லைஃப்பில் பயங்கர ஜாலியான பையன் தான், டெஃபினட்டாக ஒர்க் அவுட் ஆயிரும்னு நினைக்கிறேன். எனக்கு ஃபஸ்ட்டு சீன் எடுத்தோடனே ராஜேஷ் சார் ஹாப்பி. அதுதான் அந்த எக்ஸாமுக்கு ஆர்யா பிட் எடுத்துகிட்டு போகிற சீன், அதில் ராஜேஷ் சார் ஹாப்பி ஆகிட்டார். அப்பாடான்னு ப்ரொடியூசர்ஸ் டேரக்டர் கேமராமேன்லாம் மூச்சு விட்டாங்க, அப்பா நிம்மதி பார்த்து அப்படின்னு. அதுக்கப்புறம் படம் முடிய போகும்போது சொன்னார் ராஜேஷ் என்கிட்ட, இந்த மாதிரி சொல்லி தான் சார் நான் கூப்பிட்டேன், அது நீங்கள் எங்கிட்டே சொல்லியிருக்கலாமே சார் அப்படின்னு. அப்புறம் நாங்கள் 2 பேரும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். இல்லை சார் எப்படி நீங்கன்னு எனக்கு தெரியாது, இப்போ செகண்ட் டேலேருந்து அப்புறம் அப்படியே நடிக்க ஆரம்பிச்சாச்சு. நடிக்கிறது வந்து ஒரு கேரியராக. அப்புறம் ஒரு நாள் அப்பா கேட்டாங்க என்கிட்ட, ஏன்னா உனக்கு நடிக்கிற இன்ட்ரெஸ்ட் தான் முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, நம்மளே படம் பண்ணியிருக்கலாமேனாரு. எனக்கே தெரிலப்பா அப்படின்னு. தெரில எனக்கு, கனி வந்து கூப்பிடுற வரைக்கும் டெஃபினட்டாக நம்ம அவ்வளோ தூரம் இறங்கி பண்ணிடுவோமாங்கிறதெல்லாம் எனக்கு தெரில. பட் அதுக்கான டைமும் இல்லை. ஆமாம், இப்போ நீங்கள் நடித்த நிறைய படங்கள் இருக்குல்ல, ஸோ இதில் அப்பாவுக்கு பிடிச்ச ஏதாவது படம்? பாஸ்கர் பாஸ்கரன் ரொம்ப பிடிக்கும் அப்பாவுக்கு. அப்பா அரசி ரொம்ப பிடிக்கும். நான் வீணா சரஸ்வதி சபதம் சிவனா பண்ணியிருப்பேன்ல. ஆக்சுவலாக நான் வந்து சிவனை பண்ண மாட்டேன்னு சொல்லி டேரக்டர்கிட்ட சொல்லிட்டேன். சந்துரு வெங்கட் பிரபு சாரோட அசோசியேட் தான். ஏன்னா சிவன்னா உடனே யார் ஞாபகம் வரும்? சிவாஜி சார் ஞாபகம் வரும், அப்புறம் கமல் சார் ஞாபகம் வரும், அப்புறம் ஜெமினி சார் ஞாபகம் வரும். எல்லாருமே நல்ல தோற்றங்களோட நல்ல பாடி லாங்குவேஜ்.
நம்ம அந்த சூலம் சைஸில் தான் இருக்கோம், சிவன் கையில் இருக்கிற சூலம் size. நம்ம போய் சிவனா நின்னா காமெடி கிமெடி ஆகிடுமோன்னு ஒரு பயம் வேறு எனக்கு. அப்போ தான் சொன்னாங்க, இந்த மாதிரி அண்ணன் தம்பி ஹீரோவை கூட நீ நடிச்சிடலாம்டா, இந்த மாதிரி கடவுள் கேரக்டர்லாம் இப்போ ஒன்று தான் கிடைக்கும், மிஸ் பண்ணாத பண்ணு அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் அந்த ஸோ அப்பா ஏதாவது அட்வைஸ் கொடுத்துருக்காரு சார் உங்களுக்கு? இந்த எனக்கு மாதிரி டே நடிக்கிறதுல? ஒன்ல நான் தான் சொல்லுவேன் சார், டே ஒன்லேருந்து அவர் வந்து நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணுலாம் சொன்னதே கிடையாது. பண்ணு பண்ணு உனக்கே புரியும், அவ்வளோதான். நீங்க வந்து இப்போ ஒரு இயக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து உள்ள வரீங்க, ஸ்டோரி நீங்க எடுத்துட்டு உள்ள வரீங்க. ஸோ உங்க அப்பா கிட்ட இருந்து மெயினா என்ன எடுத்தீங்க? அவர்கிட்ட இருந்து ஒரு அவரோட கதையை தான் எடுப்பேன். சார் இப்ப அது மாதிரி பண்ணா கதை திருட்டுன்னு சொல்லிடுவாங்க சார். எங்க அது எங்க கதைங்க, நாங்க எடுத்து எங்க அப்பா கதை யார் யாரும் எடுக்கிறாங்க, நான் எடுத்தேன் என்ன? நீங்களா கேஸ் போட்டா தான் வந்து சொல்றீங்களா? இப்போ வந்து நம்ம தமிழ் சினிமா வந்து பல பரிமாணங்கள் இருக்கு. ஏன்னா ஓடிடி வெப் சீரிஸ்லாம் வருது, திடீர்னு மூவிஸ் பண்றாங்க, திடீர்னு ஷார்ட் ஃபிலிம்ஸ், அந்த மாதிரிலாம் சின்ன சின்ன பெரிய பெரிய நடிகர்களே வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரிலாம் வெப் சீரிஸ்லாம் நடிக்கிறாங்க. ஸோ நீங்க அந்த ஒரு விஷயத்தை எப்படி பாக்குறீங்க சார்? நல்ல விஷயமா தான் பார்க்குறேன். சினிமா வந்து முன்னாடி ஒரு தியேட்டர் மட்டும்தான் ரெவென்யூங்கிற இருந்த ஒரு காலகட்டம் மாறி இன்னைக்கு ரெவென்யூ சோர்ஸ் ஆஃப் சினிமா வந்து நிறையா பாக்கெட்ஸாக இருக்கும்போது நல்லா இருக்கு. ஒரு டிஜிட்டலில் வருது, ஒரு சேட்டலைட்டில் வருது, ஒரு இன்னைக்கு யூடியூப், ஃபேஸ்புக் எல்லாமே ரெவென்யூ மாடல் ஆயிடுச்சு சினிமா பொறுத்த வரைக்கும். ஸோ அது ஒரு விதத்தில் நல்ல விஷயம் சினிமாக்கு. ஸோ ஒரு படம் சுமாராக போனால் கூட ஒரு பெரிய கலெக்ஷன் இன்னைக்கு பண்ணிடலாம், பார்த்துடலாம். ஸோ ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு மினிமம் கேரண்டி அஷூரன்ஸ் இன்னைக்கு இருக்கு. ஸோ அது வந்து ஒரு பெரிய பலம் தான் இருக்கு. சார் இப்போ நீங்க ஒரு 3 ஸ்டோரி எழுதிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க, சரிங்களா? ஸோ இப்போ அதுக்கான காஸ்டிங்ஸ்லாம் இப்போ எந்த மாதிரி நீங்க யோசிச்சு வச்சிருக்கீங்க? ஸ்டோரி டிமாண்ட்ஸ் அவ்வளோதான். ப்ரொடியூசர் கையில் ஒரு 300 கோடி ரூபா இருக்குன்னா ரஜினி சார் கூட கேட்கலாம். இல்லைங்க 3 கோடி தான் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி ஹீரோக்கு தான் நான் போய் ஆகணும். பட் நம்ம என்னன்னா, நம்ம யாரை வச்சு பண்ணுறோங்கிறத விட நம்ம ஃபர்ஸ்ட் ஜெயிக்கணும். இன்னைக்கு சினிமாவோட காலகட்டத்தில் வந்து ஒரு டைரக்டரோ ரைட்டரோ நம்ம ஜெயிச்சிட்டோம்னாலே, ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து ஜெயிச்ச டைரக்டர்ஸையோ இல்லை என்ன சொல்கிறது, ஒரு கான்ஃபிடன்ஸ். அது இன்னைக்கு பிஸ்னஸ் வந்து சரி, இது மோர் தென் எமோஷன் ஆர் ரிலேஷன்ஷிப்பில் இன்னைக்கு பிஸ்னஸ் வந்து ரொம்ப பெரிய நம்பர்ஸ் ஆயிடுச்சு. நீங்கள் ரிஸ்க் எல்லாம் எடுக்க முடியாது இன்னைக்கு. இப்போ ரஜினி சார் படம்னா ஒரு 500 கோடி ரூபா பிஸ்னஸ், ஒரு கமல் சார் படம்னா இன்னைக்கு ஒரு 500 கோடி ரூபா பிஸ்னஸ், விஜய் சார் படம்னா. ஸோ இது இன்னைக்கு கோடிகள் வந்து 100, 200, 300க்கு மேலே ஆயிடுச்சு. இதில் எப்படி நம்ம ரிஸ்க் எடுக்க முடியும்? ஸோ கான்ஃபிடென்ட்டாக ஒருத்தரோட நம்ம போகணுன்னா, ஒன்று அவங்களோட ஒர்க்கு ஆல்ரெடி வந்து பேசப்பட்டிருக்கணும், இல்லை மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கணும். ஸோ இது ரெண்டும் இருந்தால்தான் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஆடியன்ஸுக்கு இன்றைக்கி நம்மளோட மைண்ட் செட்டே என்ன, ஒரு படம் பார்க்க போகிறோன்னா, ஒரு லோகேஷ் கனகராஜ் சார் படம்னா, இல்லை ஒரு வினோத் சார் படம்னா, அந்த காம்பினேஷன் ஒரு கமல் சார் கூட, இப்போ நெல்சன் சார் ரஜினி சார்னு ஒரு காம்பினேஷன், அப்படி ஒரு காம்பினேஷன் வரும்போது தானே நம்மளுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது ஒரு படம் பார்க்குறது. நம்ம ஏன் அந்த காம்பினேஷனை கிரியேட் பண்ணால் நம்ம ஜெயிக்கணும், நம்ம அந்த பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷனுக்கு வரணும். வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஆர்டிஸ்ட் அப்ரோச் பண்ணணும். நான் சும்மா காசு இருந்தாலும் சும்மா இப்போ காசு இருக்கிறவங்க எல்லாம் ரஜினி சார் வச்சு படம் பண்ண முடியும்? அதெல்லாம் முடியாது. அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல கதை சொல்லணும், அவருக்கு பிடிக்கிறதை விட அது ஆடியன்ஸ்க்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும். கண்டிப்பா. ஸோ மணி இஸ் ஒன்லி எ மீன்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் காசு இருக்கிறவங்க எல்லாரும் எல்லாத்தையும் செய்ய முடியாது. ஸோ இப்போ நான் பண்ணும்போதே எனக்கு தெரியும் என்னோட லிமிட் என்னன்னு தெரியும். நான் ஃபர்ஸ்ட் ஒரு 2 படத்துக்கு வந்து நான் ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் தான் பண்ணுறேன். ஸோ அதுக்கு என்ன தேவைங்கிறது எனக்கு தெரியும். நான் முடிஞ்ச வரைக்கும் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்களே வச்சு தான் பண்ணுவேன். ஸோ நம்ம ஒரு அடுத்த லெவலுக்கு இப்போ இப்படி வச்சுக்கோங்களேன், இப்போ ரஜினி சார் வந்து ஒரு MBAன்னு வச்சுக்கோங்க, கமல் சார் வந்து ஒரு MBAன்னு வச்சுக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு, நான் எடுத்தோடனே நான் MBA படித்தவங்களோட நான் போய் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்ல முடியாது. ஸோ அது கொஞ்சம் MB தான் வரணும். படிக்கணும், கற்றுக்கணும், ஜெயிக்கணும். ஒரு 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 ப்ராசஸ். அது வந்து அவ்வளோ ஈஸியில் நான் இன்னாரோட பிள்ளைங்கிறதுக்காக அவங்க எனக்கு டேட் கொடுக்கணும், இல்லை என்கிட்ட காசு இருக்குங்கிறதுக்காக அவங்க டேட் கொடுக்கணும் எந்த அவசியமும் இன்னைக்கு கிடையாது. ஏன் கிடையாதுன்னா இன்னைக்கு அந்த கேம் வந்து ஒரு பெரிய கேம் ஆயிடுச்சு. இட்ஸ் அ நம்பர் கேம். அது வந்து இன்னைக்கு வந்து ஒரு 500 கோடி 600 கோடிலாம் இன்னைக்கு ரிஸ்க் எடுக்கிற சூழ்நிலை வந்து யாருக்குமே இன்னைக்கு கிடையாது. முன்னாடியே அப்பா ரிஸ்க் எடுத்த காலத்துல மொத்தமே ஒரு 40 லட்சம் 50 லட்சம், பட் அன்னைக்கு அது பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் ஒரு 40 லட்சம் 50 லட்சம் வந்தால் 5 லட்சம் போகும், போனால் ஒரு 2 லட்சம் போகும், வந்தால் ஒரு 5 லட்சம் வரும், அவ்வளோ அதுக்குள்ளே தான் இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி இல்லை, போனால் 500 போயிடுது. ஹியூஜ் நம்பர்ஸ் தான். வந்தது 1000 கூட வருது. ஸோ அந்த மினிமம் கேரண்டிங்கிற ஒரு ஏரியாவிலேருந்து நம்ம தாண்டிட்டோம். ஸோ அதனால் இன்றைக்கி அந்த கேமை ப்ராப்பராக தான் விளையாடணும். ஸோ அதனால் வந்து ஐ திங்க் ப்ராப்ளி எனக்கு அந்த லெவல் வரும்போது அன்றைக்கி இருக்கிற யார் பெரிய ஆர்டிஸ்டோட நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மள்ட்ட ஸ்கிரிப்ட் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக அப்ரோச் பண்ணுவோம். வாட் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து முன்னாடி இந்த ஜென்ரேஷன் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ரெண்டுத்துலையுமே இருந்திருக்கீங்க. நம்ம 90s கிட்ஸ் சொல்கிற மாதிரி தான்
சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த எராவும் பார்த்துருக்கீங்க, இந்த எராவும் பார்த்துருக்கீங்க. ஸோ இப்போ இருக்கிற உங்களோட பசங்கள்லாம் வந்து ஹவ் எஜுகேட்டட் ஆர் தே? அண்ட் இந்த இவங்களோட வரலாறை பற்றி அவங்களுக்கு எப்படி எவ்வளோ தூரம் எஜுகேட் பண்ணியிருக்கீங்க? அவங்களுக்கு எப்படி தெரியும் அது? தே ஆர் டூ ஸ்hrewd அண்ட் டூ ஸ்மார்ட். நம்ம ஜென்ரேஷனுக்கு நான் அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு அப்புறம் ஒரு ஜென்ரேஷன் வந்து அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஜென்ரேஷன் இப்போ என் பசங்கள்லாம் சொல்லணும்னா அவங்களுக்கு இன்றைக்கி வந்து நம்மலாம் சொல்லி தெரியணுங்கிற அவசியம்லாம் இல்லை. அவங்களுக்கு வந்து அவங்க தாத்தா பேரை இன்டர்நெட்டில் போட்டாங்கன்னா ஃபுல் ஹிஸ்ட்ரி அவங்களே பார்த்து நம்மளுக்கு தெரியாத விஷயத்த கூட அவங்க அதுலேருந்து எடுத்து சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம இனிமேல் சொல்லி எஜுகேட் பண்ணி புரிய வைக்கணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை. அவங்களுக்கு எல்லாமே இன்றைக்கி வந்து இட்ஸ் ஆன் தேர் ஃபிங்கர் டிப்ஸ். ஸோ நம்ம தான் அவங்க ட்ரெண்டுக்கு அவங்களுடைய லெவலுக்கு எஜுகேட் ஆகிக்கணும். ஸோ அதனால் அவங்க எஜுகேட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. சூப்பர் சார். இப்போ அப்பாக்கும் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேருக்கும் ஒரு நல்ல நட்பு வட்டம் இருக்கு. ஸோ அவங்கெல்லாம் இப்படி நீங்கள் ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியாக எல்லாரையும் பார்ப்பீங்க. அந்த மாதிரி எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிஸ் யார் யார் இருக்கா? எல்லாருமே நிறைய பேர் இருக்காங்க. ஏவிஎம்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வரும் வரிசையாக ஏலே ஒரு 15 பேர் வரும். அர்ஜுன் தாஸ் சாரோட ஃபேமிலி இருக்காங்க, சஞ்சய் வாத்வா இருக்கார் இப்போ, அது மாதிரி ஏசி சண்முகம் சார், ரகுபதி அண்ணன், சித்ரா அங்கிள், எல்எம் முரளி சார், எஸ்பி முத்துராமன் அங்கிள், மொத்த யூனிட் எஸ்பி முத்துராமன் அங்கிள் ஃபேமிலி, மணியர் சார் பசங்க, இளையராஜா மாமா ஃபேமிலி, பாரதி ராஜா மாமா ஃபேமிலி இருக்க ஒரு சுந்தர் சி, குஷ்பு இவங்க அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக, கலா மாஸ்டர் ஃபேமிலி, பிருந்தா அவங்க மாஸ்டர்ஸ் எல்லாரும், இவங்க நம்ம கேஆர் சார் அந்த அவங்க அவங்க அந்த அது ஒரு தனி செட்டு கேஆர் அங்கிளோட இருக்கிறது, ராதிகா அக்கா, சரத் சார், விஜயகாந்த் சார், யார் இல்லை லிஸ்ட்டில், சத்யராஜ் சார், ரஜினி சார், கமல் சார், யாராக இருக்கட்டும், இட்ஸ் ஆல் அன் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி தான். சூப்பர் சார். ஸோ இப்போ நீ அந்த ஒரு எரால வந்து அப்பாவும் இளையராஜா சாரும் ஒரு ஒன்றிணைஞ்சு வேலை செஞ்சாங்க, சரிங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்போ இப்போ நீங்களும் யுவன் சங்கர் ராஜா சாரும் ஏதாவது காம்பினேஷன் எதிர்பார்க்கலாமா? நான் தான் போகலாம். அரவிந்த் இவந்தோ அரவிந்தன் வாஸ் சப்போஸ் டு பி ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். யுவன் சங்கர் ராஜான்னு உலகத்துக்கு தெரிஞ்சது போகலாம் கேட்டு பரல தானே. அதுக்கப்புறம் யுவன் எனக்கு ரிஷி பண்ணிட்டான், கார்ல் சாம்ராஜர் பண்ணா, கார்த்திக் ராஜா அலெக்சாண்டர் பண்ணாரு. ஸோ வில் ட்ராவல் டுகெதர். இட் வாஸ் நைஸ் டாக்கிங் டு யூ சார். ஏன்னா நாங்கள் ஒரு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஆளுங்க வந்து முன்னாடி இவ்வளோ பெரிய ஒரு விஷயங்கள் சாம்ராஜ்யத்தையே வந்து ஒரு இவ்வளோ பெரிய ஒரு மாமனிதன் வந்து நடத்தியிருக்காரு அப்படின்றப்போ அந்த மாதிரி அந்த மாமனிதனை பற்றி நாங்கள் கேட்டு தெரிஞ்சது ரொம்ப சந்தோஷம். அதுவும் நீங்களே அவங்க மகனாக நீங்கள் வந்து அவங்க வாயால் நீங்கள் எல்லாத்தையுமே சொன்ன விஷயங்கள் வந்து எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். அண்ட் நீங்கள் இப்போ அடுத்து இயக்க போகிற இந்த 3 படத்துக்குமே எங்கள் வசந்த் டிவி சார்பாக ரொம்ப 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 மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார்.